அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ்துறை ஒருங்கிணைக்கும் உரையமர்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதாக 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வெங்கடாச்சலபதி ஐயா அவர்களுக்கு அவரது திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்னும் நூலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்துறையின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் வெங்கடாச்சலபதி ஐயா அவர்களையும் ச ஜீவானந்தம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த உரையமர்விற்கு வருகை புரிந்துள்ள பிற துறை பேராசிரியர்கள், மாணவர்கள், தமிழ்துறை மாணவர்கள், ஆய்வாளர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்வு கொள்கிறோம். முதலாவதாக உரையாளர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. வெங்கடாச்சலபதி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க முனைவர் பட்ட ஆய்வாளர் மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க முனைவர் பட்ட ஆய்வாளர் அஜய் சுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. உரையங்க அமர்வு தொடங்க இருக்கிறது. முதலாவதாக தொடக்க உரையாற்ற வருமாறு தமிழ்துறை தலைவர் அரவேந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சாகித்ய அகாடமியுடைய 2 விருதுகளை ஜேஎன்னுடைய மேலாள் ஆய்வாளர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் நமது சலபதி என்று நாம் அன்போடு அழைக்கின்ற பேராசிரியர் வெங்கடாச்சலபதி, மற்றொருவர் தமிழ்துறையில் ஆய்வை நிறைவு செய்த ஆய்வாளர் விமலா அவர்கள். இவர்கள் இருவருக்கும் கிடைத்திருப்பது பெருத்த மகிழ்ச்சிக்குரியது. அதை இங்கு பதிவு செய்ய விரும்பினேன். 1. 2, வேறு ஒன்று நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அவருடைய நூல்களை எல்லாம் நீங்க வாசிச்சிருப்பீங்க, பேராசிரியருடைய நூல்கள், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு சிலவற்றை நாம் கற்க வேண்டும். அதுல 1-2 மட்டும் மிக வேகமா சொல்லி முடிக்கிறேன். முதுகலை நான் படித்த போது என்ன செய்வேன், அது உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புறேன். பேராசிரியர் கீரா அப்ப சிறப்பு நிலை பேராசிரியரா தமிழ்துறையில இணைந்தாங்க. ஒரு 6-7 மாதத்துக்குள்ள ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க. அந்த கருத்தரங்கு நடத்தும் போது அந்த வருகின்ற பேராசிரியர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு சில மாணவர்களை நியமனம் செய்வாங்க அல்லது பொறுப்பு கொடுப்பாங்க. அதுல அங்கிருந்த முதுகலை படித்துக் கொண்ட முதலாண்டு மாணவனை எனக்கு கொடுத்தாங்க. பேராசிரியர் சிவசுப்பிரமணியம், நிறைய பேர் வந்தாங்க, லூர்ஸ் ஐயா, நிறைய பேர் வந்தாங்க. அதுல சிவசுப்பிரமணியா கேட்டாங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, ஏது பண்றீங்க. இப்போ என்னுடைய ஆய்வு திட்டம் பற்றி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு முகவரியை கொடுத்து இந்த முகவரிக்கு நீங்க எழுதுனீங்கன்னா அவர் அந்த புத்தகத்தை அனுப்புவாரு, புகையில எடுத்து அனுப்புவாருன்னாங்க. அந்த முகவரிக்கு நான் ஒரு போஸ்ட் கார்டு போட்டேன். புத்தகம் எனக்கு இது முதல் ஆண்டுல முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது MA 2வது ஆண்டுல ஆய்வேடு கொடுத்துட்டேன். 3வது ஆண்டுல நான் இளம் முனைவர் என்று எம்ஃபில்காக தரவு திருட்டுவதற்கு லயோலா இது மாதிரி வெவ்வேறு நிறுவனங்களுக்கு போறேன். இப்ப மறைமலையடிகள் நூலகத்துல நான் சில தரவு எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். போய் எடுத்துட்டு நேரப்படிக்க கொடுத்துட்டு திரும்ப நான் மேல போறேன். அப்போ ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு ஒல்லிய ஒரு உருவம் இறங்கினாங்க. யாரும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட, நீங்க தாமோன்னு கேட்டாங்க. ஆமா. அப்பதான் நினைவு போறாங்க. என்ன இப்ப சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2.5 ஆண்டு கழித்து 3 ஆண்டு கழித்து எப்பொழுதோ தொடர்பில் இருந்ததை மீண்டும் ஒருவர் அந்த நோட்ல கையெழுத்து போறல அதை வைத்துக் கொண்டு சொல்றாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நினைவாற்றல் இருக்கு யோசிச்சு. அது மிக முக்கியமானது 1. 2, ஒரு கடிதம் எழுதினா அதுக்கு ஒரு பதில் வரும். பொதுவா அது நிறைய பேர் போடவே மாட்டாங்க. யாருன்னே தெரியாது என்ன, ஒரு சின்ன பையன் அன்னைக்கு. ஆனா அதை மதித்து உடனடியாக, இதெல்லாம் மிக முக்கியமான ஆய்வாளர்களுக்குரிய. நிச்சயம் அவங்களும் இன்னைக்கு அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறது, அன்னைக்கெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்கிற பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எளிதா இருக்காது, கூறியில வச்சு அனுப்புறது, போஸ்டர் எல்லாமே செலவு. அவருடைய நிலையில தான் நிச்சயம் ஒரு பெரிய தொகையா இருந்திருக்கும். ஆனால் அதை எதையுமே எதிர்பார்க்காமல் யாரோ ஒருத்தங்க ஆய்வுக்காக கேட்கிறாங்க. அதை செய்வதை ஒரு தர்மம் அல்லது ஒரு அறம் என்று வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர்களுள் ஒருவர். ஏன்னா பிற்காலத்தில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஒருத்தர்கிட்ட போய் கேட்பேன், குயில் இதழ்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஒரு இதழ் மட்டும் எனக்கு கிடைக்கல. பெரியார் தொடர்பா அதுல ஏதாவது வந்திருக்கான்னு போய் கேட்டேன்.
உண்மையில ஆய்வு எல்லாம் எங்கிட்ட இல்ல, அங்கிட்ட கொடுத்துட்டு ஆய்வுன்னு இப்படி சொல்லிட்டாங்க. வேற சொல்ல விரும்பல, அசிங்கமா இருக்கு. மீண்டும் என்ன செய்யற புத்தகம் வந்திருப்பாட்டு அவங்களுக்கு அன்பு அடிப்படையில் அனுப்புனேன். ஐயோ, இந்த இதெல்லாம் கேட்டுதான் நான் கொடுத்துருப்பேன், என்கிட்ட இருக்கேன்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. உங்ககிட்ட கேட்டனே, நீங்க இல்ல நீங்களே இந்த இடத்துல இந்த நேரத்துல கேட்டனே எல்லாம் என்னன்னு சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல. இந்த வேலையை 2 பேர் செய்தாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இதழ்ல என்ன வந்திருக்கு இல்லைன்றது முடிவு எடுக்கணும். இன்னொருத்தர் யாரும் அதை போய் தனியா செய்ய போறது கிடையாது. இது வெளியிலையும் சொல்ல முடியல. ஆனா அந்த இதழ் கிடைக்கலன்னு மட்டும் முன்னுரையில பதிவு பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இதை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் என்றோ ஒரு நாள் தனக்கென்று சில பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அதை செய்தார். அறிவு சார்ந்த ஒரு உழைப்பில் நாம் கவனத்தில் கொள்ளத்தக்க ஒரு ஆளுமை, அது மிக கவனத்தில் நாம் எடுத்துக்கணும். இதை இங்க நான் பதிவு பண்ண விரும்பினேன். 2வது, ஜேயினுடைய மேலாள் ஆய்வாளர்களுக்கு கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. துணைவேந்தர் சொன்னாங்க 2 பேருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னாங்க. உங்களால இன்னைக்கு சந்திப்பதற்கான சூழல் இல்லை, அதனால இல்லைன்னா கட்டாயம் காலையில இவ்வளவு அழைச்சிட்டு போறதா இருந்தது திட்டம். சூழல் இல்லை, இன்னைக்கு அவங்க இல்லைங்க. அதனால அவங்க வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ஊக்கம். அவங்களுடைய நூல்களை நீங்க படிச்சிருக்கீங்க, அது நீங்க பார்த்து தெரிஞ்சு மகிழ்ச்சி. நன்றி. தொடக்க உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக உரையாற்ற இருப்பவர் முனைவர் சா ஜீவானந்தம் அவர்கள். உரையாளர் பற்றிய அறிமுகத்தை வழங்க முதுகலை மாணவர் டால்வினா ஜென்சி மேரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ச ஜீவானந்தம் அவர்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மையத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் ஐதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். அஸ்ஸாம் மற்றும் சிக்கிம் மத்திய பல்கலைக்கழகங்களின் வரலாற்று துறைகளில் பணிபுரிந்துள்ளார். பெண்ணியம், மதம், கலாச்சாரம் மற்றும் பண்பாடு குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் இவர் பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். இதற்கான விருதுகளையும் பெற்றுள்ளார். திராவிட பெண், திராவிடம் அல்லது திராவிடர் என்ற சொல்லின் அரசியல் எனும் நூல்களையும் எழுதியுள்ளார். ஜீவானந்தம் ஐயா அவர்களை வ.உ.சி.யை கண்டறிவதில் சலபதியின் முயற்சிகள் என்னும் தலைப்பில் உரையாற்ற அன்புடன் இருக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த தமிழ் துறைக்கு வரது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்பயுமே கொஞ்சம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க இருக்க மாணவர்கள் எல்லாருமே சரி, ஒவ்வொரு மாணவரும் சரி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அவங்களோட எபிலிட்டி இருக்குல்ல, அவங்களோட நாலேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப மிக பிரமிக்க வைக்க. எனக்கு ஒரு தடவை யாரையாவது ஒரு மாணவர் பார்த்து பேசிட்டு போனோம்னா எனக்கு ஆஃப்டே ஆகும். அதுக்கப்புறம் அவங்க எதிராக சொன்னாங்க, என்ன டெக்ஸ்ட்ல இருந்து அவங்க அதை சொன்னாங்க அப்படின்னு எனக்கு அது புரியறதுக்கே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைம் எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது அரவிந்தன் சார் என்கிட்ட ஏதாவது ஒரு ஒர்க் சொன்னாருன்னா நான் தட்டி கழிக்காம செய்யறது ஒரு பிராக்டிஸா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அது நான் ஏன்னா தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுறேன்னா எனக்கு பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. விக்னேஷ் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, இந்த தடவை நீங்க ஒழுங்கா பேசுங்க தமிழ்ல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. நான் சில வார்த்தைகள் அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தவிர்த்துருங்க, இந்த மாதிரி அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னாரு. அதனால நான் தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுறது தான் கரெக்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் தமிழ் துறைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அரவிந்தன் சாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா எனக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா அரவிந்தன் சார் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். எப்படி இன்ஸ்பிரேஷன்னா பல்வேறு சார் நான் வேற சொல்றேன் சார். ஏன்னா பல்வேறு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அரசியல் சூழ்நிலைகளும் பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியாகவும் சரி, எப்படி ஒரு அகாடமிக்கா ஒர்க் பண்ணணும்ன்றது எனக்கு ஆரம்ப கட்டத்துல ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்துச்சு ஜேஎன்யூல இருக்க போது. இப்பயும் அந்த ப்ரெஷர் இருக்கு. அதை எப்படி என்ன சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமா கடந்து போலாம் அப்படின்றது நான் அவரை பார்த்துதான், அதாவது தூரத்துல இருந்து பார்த்துதான் கத்துக்கிட்டேன். சோ அதை கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா வ.உ.சி.யை கண்டடைவதில் சலபதியின் முயற்சிகள் அப்படின்றதுதான் என்னோட டைட்டில். எனக்கு இந்த டைட்டில் கொடுத்த உடனே எனக்கு என்னன்னா திருப்பி ஒரு சின்ன பதட்டம் தான் வந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த டைட்டிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கும் வெங்கடாச்சலபதி சாருக்கும் உண்டான தொடர்பு என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். அறிமுகம் எப்படி ஆகுதுன்னா அவரோட நூல்கள் வழியா தான் எனக்கு அறிமுகமா
எந்த நூல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் காப்பின்ற புக் தான் வந்து எனக்கு அவரை ஃபர்ஸ்ட் நான் அந்த டெக்ஸ்ட் மூலியமா தான் நான் அவரை பாக்குறேன். ஆக்சுவலா டெக்ஸ்ட் மூலியமா பார்க்கும்போது யாரா இது திராவிட இயக்கங்களை பத்தியும் சரி, தமிழ்நாட்டுல வந்து பிரிண்ட் கல்ச்சரை பத்தி இவ்வளவு நுணுக்கமா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல வந்து கருத்தரங்கள்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரை வந்து நான் வந்து அவர் வேலை பணி செய்த இடத்த வந்து MIDSல போயிட்டு ஆய்வுகள் தொடர்பாகவும் நான் அவர் சந்திச்சு பேசியிருக்கேன். ஆனா அவருக்கு என்னை தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து ஒரு மாணவர்கள் வந்து இப்ப நான் எப்படி நான் மாணவர்களை பாக்குறேனோ அதே மாதிரிதான் அவர் என்னை பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவரு வந்து எனக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி கிடைச்சதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயநலமும் எனக்கு இருக்கு. அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றோம் எனக்கு சந்தோஷம். எதனால எனக்கு அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரு எனக்கு தெரியும் அப்படின்றத விட பாத்தீங்கன்னா வந்து வழக்கமா சாகித்ய அகாடமி அப்படின்ற ஒரு அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கிய ஆளுமைகளுக்கும் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய இலக்கியம் சார்ந்த அந்த மாதிரி ஒரு துறைகளை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒரு இலக்கிய ஆளுமைகளோட ஒரு கோட்டையா தான் சாகித்ய அகாடமி இருந்தது. அத வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து உடைச்சிருக்காரு அப்படின்னும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயநலம் வந்துன்னா அப்ப நாமளும் வந்து வாய்ப்புகள் இருக்கா சாகித்ய அகாடமியில அப்படின்றது வந்து ஒரு சின்ன வந்து என்ன சொல்லிட்டோம் ஒரு உந்துதல். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏன் சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உண்மையா சொல்ல போனா ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹிஸ்டரி டிசிப்ளின்ல இருந்து ஒரு பெரிய ஹையஸ்ட் அவார்டு வாங்கியிருந்தா அது எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஆச்சரியத்தை கொடுத்திருக்காரு. ஆனா ஏன் தமிழ்ல இருந்து கொடுத்தாங்க அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் அவரோட உழைப்பு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா உழைப்புனா வந்து இந்த டைட்டிலோட்டி தான் இப்ப பேச ஆசைப்படுறேன். என்னன்னா வஉசியை பத்தி அவருக்கு இருந்த காதல் இருக்குல்ல, ஆக்சுவலா அது வந்து எனக்கு வந்து உண்மையாலுமே வந்து மெய்சிலுக்கு வச்சது. எப்படின்னா எப்படி நான் ஏன் அந்த வார்த்தை காதல்னு சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸ்டாக்கிங் சொல்லிட்டு, என்னன்னா ஒரு பெண்ணை வந்து தொடர்ந்து தொடர்பு கொண்டு தொல்லை பண்றது, இது ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1981 இருந்து பாத்தீங்கன்னா வஉசியை வந்து தொடர்ந்து பல்வேறு வகையில வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டுட்டே இருக்காரு. அது எந்தெந்த வாய்ப்புகள் எப்படி எப்படி எல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வீணாக்காம மிக சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிறாரு. எனக்கு அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ஏன் ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த நூலுக்கான விருதா அப்படின்னு மட்டும் நான் அதை பார்க்காம அவரோட 40 ஆண்டுகால ஒரு கமிட்மெண்ட்டுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்புல ஒரு ஆளுமை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. திருப்பி 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 பல்வேறு வகைப்பட்ட நூல்களையும் சரி ஆராய்ச்சி தரவுகளையும் வந்து ஒரு எடுத்து கையாளுறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க ஆவண காப்பகங்கள்ல போயிட்டு ஒரு ஆவணத்தை எடுக்கிறதும் சரி, நூலகங்கள்ல போய் ஒரு நூல்களை பயன்படுத்துறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா கேட்க ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன போய் லைப்ரரியில போறாங்க, அங்க போறாங்க, ஒரு 2 புக் எடுத்துறாங்கன்னு. ஆனா ஒரு ஆராய்ச்சி மாணவனா நீங்க வந்து ஆவண காப்பகங்களை வந்து பயன்படுத்துறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சவாலான ஒரு வேலை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்றது அப்புறம் தான். நீங்க ஆவண காப்பகங்கள்ல வேலை செய்யக்கூடிய நூலகங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட அவங்களோட சிக்கல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கொள்கைகள் சார்ந்த சில பிரச்சனைகள் வரலாம். நமக்கு கேட்ட ஆவணங்கள் கொடுக்கறதுல என்னோட தனிப்பட்ட ஒரு அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா, நான் லைப்ரரியோட பேர் சொல்லல, ஆனா நான் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனுக்கு போறேன். அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவதாசி குறித்தான ஒரு தரவுகள் கேட்கணும்னு நான் போறேன். அவங்க வந்து நீங்க டைரக்டரை பார்த்தாதான் உங்களுக்கு வந்து அக்சஸ் கொடுப்பாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. நான் சரி நமக்கு வந்து நம்ம வந்து அகாடமிக்கா ஒர்க் பண்றோம், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்ல இருந்து வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து பயங்கர ஒரு மாதிரி என்ன சொல்றேன், எனக்கு அந்த அக்சஸ் கிடைக்காதுன்னு நான் நம்பவே இல்லை. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட வரோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து அவங்க அக்சஸ் கொடுக்கலன்றது கூட வந்து சாதாரண விஷயம் தான். ஆக்சுவலா ஏன் அக்சஸ் கொடுக்கலன்ற காரணத்தையும் டைரக்டர் வந்து இன்டைரக்டா சொல்லும் போதுதான் அதோட அரசியல் எனக்கு புரியுது. என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து எங்களோட ஆளுமைகளை வந்து தவறா சித்தரிச்சிருக்கீங்க, அதனால நாங்க வந்து எங்களுடைய ஆய்வு நூலகங்கள்ல இருந்து உங்களுக்கு எந்த தரவும் கிடைக்காது அப்படின்னாங்க. அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் அவங்களை வந்து வேற மாதிரி அந்த ஆளுமையை பத்தி வேற மாதிரி ஒரு நினைவு இருந்தது. ஆனா அந்த டிஸ்கஷன் என்டர் ஆனோடனே பாத்தீங்கன்னா அப்ப அவங்க கிட்ட ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, வரலாற்று சிக்கல் இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த மற்ற நூலகங்கள்ல இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்து நம்ம பார்க்கும்போது சிக்கல்கள் என்னன்னு நமக்கு புரிய வருது. சோ அப்படி இருக்கும்போது ஒரு நூலகத்தை வந்து பயன்படுத்துறதுன்றது வந்து ஆவணங்களை பயன்படுத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதே போல இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜனல் ஆர்கிவ்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா யாருக்கு என்ன டேட்டா கொடுக்குறதுன்றதுல வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்கும். இப்ப நீங்க போய் கேட்பீங்க எனக்கு இந்த டேட்டா வேணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லாம எனக்கு தெரியல,
என்ன சொல்றது ஒரு ஒயிட் ஸ்கின்னோட அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி வரமுறைக்குள்ள இருந்து யாராவது போய் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேட்டா கொடுக்கறதும் மத்தவங்களுக்கு டேட்டா கிடைக்காம போறதுக்கும் நிறைய அரசியல் பின்புலம் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தொடர்ந்து, அதாவது இந்தியாவில் உள்ள பல நூலகங்கள் அவருடைய புத்தகத்தோட ப்ரிஃபேஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னா தமிழ்நாடா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு டெல்லி போன்ற ஒரு தளங்கள்ல வந்து இருக்கக்கூடிய லைப்ரரிஸ், அதுக்கப்புறமேட்டு ஆர்கிவ்ஸ் வந்து அவர் அக்சஸ் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு இங்கிலாந்து, பிரான்ஸ், USA இப்படி பல நாடுகள்லயும் சரி அவர் வந்து எங்கெங்கெல்லாம், அதாவது அவருக்கு எந்தெந்த வாய்ப்புகள்லாம், எந்தெந்த ஃபெலோஷிப்ஸ் எதெல்லாம் கிடைக்குதோ அதை எதையுமே வந்து அவர் வந்து என்னன்னா சும்மா பயன்படுத்தாம அது எல்லாத்தையும் தன்னோட ஆய்வுக்காகவும் சரி, அந்த ஆய்வை வந்து எப்படி செழுமைப்படுத்தலாம் அது ஒரே ஒரு காரணத்துக்காகவே 40 ஆண்டுகள் அவர் பயன்படுத்தியிருக்காருன்னும் போது, அப்ப அந்த அவார்டு வந்து அவருக்கு என்ன சொல்லட்டும் ரொம்ப சின்னதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோட உழைப்புக்கும் அவரோட கமிட்மெண்ட்டுக்கும் அந்த அவார்டு ரொம்ப சின்னதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அதனால வந்து எனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அது நம்மள மாதிரி இருக்க வந்து என்ன சொல்லட்டும் ஒரு ஆய்வாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே, நமக்கு இன்னைக்கு இல்லைனாலும் சரி ஒரு கட்டத்துல வந்து நம்மளோட ஆய்வு மேல நம்ம நேர்மையா இருந்தோம்னா நம்ம ஆய்வுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்து நான் தலைப்புக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்லட்டும், நீங்க வஉசியை பத்தி என்ன சொல்ற ஒரு தனி மனிதர் அப்படி அவரோட வரலாறை எழுதிட்டாரு, இல்லைன்னா அவர் சார்ந்த வந்து வரலாற்று தரவுகளை வந்து தொகுத்து வழங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஹிஸ்டரி டிசிப்ளின்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிஸ்கோர்ஸ் இருக்கு. என்னன்னா அது ஒரு டிசிப்ளின் இருக்கு, அது வந்து இன்டெலெக்சுவல் ஹிஸ்டரி, நான் அதை வந்து இன்ஸ்டிடியூஷன் ஹிஸ்டரி, இது ரெண்டா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா அப்படி பார்க்கும்போது வஉசியை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடியதுனால என்ன நன்மை? யாரோ ஒரு மனிதர் எப்பயோ இருந்திருக்காரு, அவர் இறந்துட்டாரு, அவர் ஒரு கப்பல் என்ன சொல்றது நிறுவனத்தை தொடங்கணும்னு ஆசைப்பட்டாரு. இது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அப்போ இன்டெலெக்சுவல் ஹிஸ்டரி அல்லது பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, அந்த மனிதனுக்கு உண்டான சிந்தனைகள் எப்படி கட்டமைக்கப்படுது, அதே சமயத்துல வந்து அவர் எந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கிறாரு, அவர் எந்த அரசியல பேசுறாரு, அது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்டெலெக்சுவல் ஹிஸ்டரின்றது. அது தனிப்பட்ட ஒரு இந்த அவரோட நூல்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வஉசின்ற மனிதர் வந்து குளோரிபிகேஷன் பண்றதா மட்டும் இருந்துச்சுன்னா தமிழ்ல வரக்கூடிய 1000 புத்தகங்கள் அதுவும் ஒரு புத்தகமா போயிருக்கு ஆக்சுவலா. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அவரோட காலகட்டத்தை தான் அங்க வந்து பிரதிபலிக்கிறாரு. அதுல வந்து வஉசி வந்து எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மனிதரா இருந்திருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தோம்னா பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன சொல்றோம் இந்திய வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா தேசபக்தி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் நேஷனலிசம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு அரசியல் சொல்லாடலா இருக்கு. அப்படி இருக்கும்போது 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு வழக்கறிஞர், அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, தமிழர்கள் வந்து இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்துல வந்து என்ன பெரிய அளவுல பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப வஉசி போன்ற ஒரு ஆளுமைகளோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் வந்து வங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சி நடக்குது, அதை ஒட்டி பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அரசியல் சிந்தனைகளால அவர் வந்து வஉசி வந்து உந்தப்பட்டிருந்தாலும் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆக்கப்பூர்வமா வந்து ஆங்கில கிழக்கிந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கப்பல் நிறுவனத்தை தொடங்கணும். ஏன் ஒரு கப்பல் நிறுவனமா அதை தொடங்கணும்ன்றதே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு அரசியல். ஏற்கனவே வந்து வெங்கடாச்சலபதி சார் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனா அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலா அந்த வீடியோல அவரே எல்லாத்தையும் சொல்லியும் இருக்காரு, அதனால அதை நான் ரிப்பீட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. என்னன்னா இந்த கடல் வணிகம் இருக்குல்ல, கடல் வணிகம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு ஆதிக்கம். ஏன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல வந்து கடல் வணிகத்துல வந்து ஆளுமை செலுத்தியிருக்காங்களோ அவங்கதான் வந்து உலகத்தை ஆண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் வந்து ஏன் வந்து மிக ஒரு சின்ன நாடு ஆக்சுவலா, அது மக்கள் தொகையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாமினல் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு எதனால வந்து மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா வந்து அவங்களோட மேரிடைம் எக்ஸ்பெடிஷன்ஸ் தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஒரு லாயர், ஆக்சுவலி ரொம்ப வெற்றிகரமான ஒரு வழக்கறிஞர் கூட கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எப்படி எதிர்க்கலான்னு போது அவர் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா இன்னைக்கு எக்கனாமிக்கல் வார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை வந்து எந்த வகையில வந்து நம்ம மீட்டெடுக்கலாம், இந்தியர்கள் மீட்டெடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை ஒரு தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சலபதி சார் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஹைலைட் பண்ணிருப்பாரு. என்னன்னா யாரெல்லாம் அது வந்து பங்குதாரர்களா இருக்க முடியும் அப்படிங்கும் போது இந்தியர்கள் மட்டும்தான் பங்குதாரர்களா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இதை சொல்றாரு. எனக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா பெரியாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்குதாரரா இருந்திருக்காருன்னு போது
அதாவது வஉசியோட அந்த ஒரு பரிணாமம் இருக்குல்ல, பல காலகட்டத்துல மாறிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஆளுமைகளுமே வந்து இந்த மாறுதல்களை வந்து கடந்து வந்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு வஉசியும் சரி பெரியாரையும் சரி, ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான ஒரு 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 கம்பேரிட்டிவா நான் பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய தேசியத்துல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்காக வேலை செஞ்சிருக்காங்க, அதுக்காக வந்து தன்னோட செல்வங்களை இழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வஉசி வந்து பாத்தீங்கன்னா அந்த இயக்கங்கள்ல இருந்து இந்திய தேசியத்திலிருந்து வெளியில வந்து அப்புறம் தமிழ் சுயமரியாதை இயக்கம், அதுக்கப்புறம் அப்படி வந்து செட்டில் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட பெரியாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதே நடைமுறையில தான் வராரு. அப்ப தமிழ் மரபுலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னா எங்க வந்து ஒன்றி போகணும், எங்க வந்து பிரிஞ்சு இருக்கணும், எங்க வந்து தன்னோட ஆளுமையை செலுத்தணும்ன்றதுல வந்து ரொம்ப தமிழ் வரலாறே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது வஉசின்ற ஒரு ஆளுமையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, நீங்க அந்த 20ஆம் நூற்றாண்டோட தமிழ்நாட்டோட அந்த மாற்றங்கள் இருக்குல்ல, வரலாற்று மாற்றங்கள் இருக்குல்ல, அதோட தான் தொடர்புறுத்தி பார்க்க முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவரோட திருப்பி நான் சொல்றதுன்னா அவரோட புத்தகத்துல இருந்து நான் சொல்றேன். அவர் வந்து இந்த திருநெல்வேலி கிளர்ச்சியை பத்தி சொல்லும் போது வந்து அவர் ரொம்ப அழகான ஒரு வாக்கு சொல்றாரு. அது கழகமா இல்ல வந்து புரட்சியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அது கழகம்னு சொல்லிட்டு அதை சிறிய அளவுல வந்து குறுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா அத வந்து அந்த மக்களுக்கே தெரியாத ஒரு வெளியில கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றாங்க, அந்த மண்ணுக்கு போய் அங்க வந்து அந்த அந்த ஒரு வரலாற்றை மீட்டெடுக்குதுன்னு இருக்குல்ல, அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மண்ணோட மக்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த ஒரு கலோரியல் ஆர்டிவ்ஸ் மூலியமாவும் சரி, அது போல வந்து பல வகையான ஏஜென்சி யூஸ் பண்ணி அவர் வெற்றி பண்ணி அதை வந்து கொண்டு வந்தது இருக்கு, அது வந்து மிகப்பெரிய சாதனையால நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது நான் சொல்றது என்னன்னா, அவருக்கு கிடைத்த இந்த விருதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அது அவருடைய 40 ஆண்டு கால உழைப்புக்கும் அவர் வந்து வஉசி மேல வச்சிருக்கக்கூடிய அளப்பரிய, அதாவது அவரோட ஸ்டேட்மெண்ட் அந்த புக்கு நீங்க இதுல இப்ப சுதேசி ஸ்டீம் சொல்லிட்டு அந்த புக்ல வந்து அவரே சொல்றதுதான். 1981 வந்து ஒரு என்ன சொல்லிட்டு ஒரு சின்ன வயசு பையன், அவர் என்ன சொல்றா ட்ரௌசர் போட்ட ஒரு பையன் வந்து வஉசியுடைய எழுத்து பிரதியை வந்து பாக்குறாரு. அதுல வந்து ஒரு வகையான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அதுல இருந்து தொடர்ந்து ஒரு 40 ஆண்டு கால பயணம். ஆக்சுவலா அந்த பயணத்துல வந்து அவர் பல கட்டங்களை வந்து அவரும் ஃபேஸ் பண்ணிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்க சிந்தனைகளை பத்தி எழுதியிருக்காரு, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரை பத்தி எழுதியிருக்காரு. ஆனா தொடர்ந்து அவரோட காதலான வஉசியை பத்தி அவர் வந்து தொடர்ந்து எழுதிட்டு வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அதோட அக்குமுலேட்டிவா பாத்தீங்கன்னா அதோட பை ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குன்னா வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது மூலியமா அவருக்கு வந்து ஈஆர் கிடைச்சது. வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பி சொல்ற ஒரு வரலாற்று மாணவனா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வாய்ப்பளிக்கு ரொம்ப நன்றி. சலபதி ஐயாவினுடைய 40 ஆண்டு கால ஆய்வு முறையில் இல்லைன்னா வஉசியை தேடுவதற்குரிய முயற்சி எப்படி இருந்தது என்பதை மையப்படுத்தி உரையாற்றிய ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக உரையாற்ற இருப்பவர் சலபதி ஐயா அவர்கள். சலபதி ஐயா பற்றிய அறிமுகம் வழங்க முதுகலை மாணவர் டால்வினா ஜென்சிமேரி அவர்களை தன்னுடைய இலக்கியம் ஆர். வெங்கடாச்சலபதி அவர்கள் 1967 பிறந்தார். இவர் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பதிப்பு வரலாறு பற்றிய ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்றவர். திருநெல்வேலி, சென்னை, சிகாகோ பல்கலைக்கழகங்களிலும் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக பணியாற்றியவர். தற்போது சென்னையில் உள்ள சென்னை மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். வஉசி, புதுமை பித்தன், சுப்பிரமணிய பாரதியார் முதலியோரின் அரிய படைப்புகளையும் ஆவணங்களையும் தேடி சேர்த்து பதிப்பித்தும் எழுதியும் வருகிறார். நவீன தமிழ் சமூக பண்பாடு அறிவுசார் தளத்தில் புலமை பெற்றவர். வரலாற்று ஆசிரியராக, மொழிபெயர்ப்பாளராக, ஆராய்ச்சியாளராக திகழும் இவர் பின்னி ஆலை வேலை நிறுத்தம், அந்த காலத்தில் காப்பி இல்லை, நாவலும் வாசிப்பும், பாரதி கவிஞனும் காப்புரிமையும், பாரதி படைப்புகள், நாட்டுடைமையாக்கப்பட்ட வரலாறு, சென்னை நாட் மெட்ராஸ், திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 முதலிய 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். பாப்லோ நெருடாவின் கவிதைகளை இன்று துயர்மிகு வரிகளை நான் எழுதலாம் என்னும் தலைப்பில் மொழியாக்கம் செய்துள்ளார். 2024 ஆண்டிற்கான வஉசியும் 1908 என்னும் ஆய்வு நூலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இயல் விருது, பாரதியார் விருது, டாக்டர் நல்ல பழனிசாமி
பிற துறை தமிழ் தொண்டர் விருது ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார். ரா. வேங்கடாச்சலபதி ஐயா அவர்களை வ.உ.சி.யை தேடி எனும் தலைப்பில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சிறப்பு நிலை தமிழ் துறையில் உரையாற்ற அழைத்தமைக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பு ஒரு முறை தமிழ்துறை மாணவர்களோடு உரையாற்றி இருக்கிறேன். அது ஒரு 10 ஆண்டுகளாக இருக்கும். எனக்கு இந்த துறைக்கு வந்தது, இவ்வளவு தமிழ் மாணவர்களை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே வேளையில் அந்த மகிழ்ச்சியில் ஒரு சிறு துன்பமும் தோய்ந்திருக்கின்றது என்பதை சொல்ல விரும்புகிறேன். மகிழ்ச்சி என்னவென்றால், நாங்கள் படித்த காலத்தில் அது நெடுங்கிள்ளி இவர்கள்லாம் முன்னாடி படிச்சதான். 90ல இருந்து 94 வரை படித்தேன். நல்லா இருக்கும். ஆனா இருமல் தொடர்ந்து இருக்கும், தவிர்க்க முடியாது. அதாவது நாங்கள் படித்த காலம் பொற்காலம். நாங்கள் படித்து முடித்து போன பிறகு எல்லாமே விளங்காம போச்சு அப்படின்னு சொல்ற கருத்துல நான் சொல்லல. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும். நாங்கள் படித்த காலத்தில் ஒரு பெரிய மனக்குறை எங்களுக்கு இருந்தது. போதுமான எண்ணிக்கையில தமிழ் மாணவர்கள் இல்லை. இவ்வளவு சிறந்த பல்கலைக்கழகத்தை ஏன் தமிழ் மாணவர்கள், தமிழ்நாட்டினர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, வர முடியவில்லை என்பதை பற்றி பெரிய ஆதங்கம் எங்களுக்கெல்லாம் இருக்கு. அப்புறம் அதுல குறிப்பாக அப்போ நான் படித்த காலத்தில் அந்த 3000 மாணவர்கள்ல ஒரு 100-150 பேர் தான் தமிழ் மாணவர்கள். அதுல பெண்களுடைய எண்ணிக்கை அதை விட குறையும். இன்னைக்கு நூற்றுக்கணக்கில் தமிழ் மாணவர்கள் இருக்கிறீர்கள். முக்கியமா பெண்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் நாங்கள் பார்த்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் என்பது வேறு. அதுதான் எங்களை எல்லாம் மாற்றி, உருமாற்றி, உடம்போட்டு மெருகேற்றி உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம். தமிழர்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா, இந்த கனிகள் நம்ம கைக்கு சேரும்போது அது கொஞ்சம் அழுகி போய் தான் வருது. அது என்ன தமிழர்களுடைய தீயுழா என்னன்னு தெரியல. இருந்தாலும் யானை படுத்தாலும் குதிரை மட்டும்தான். அதனால நம்ம இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் எத்தனை கதவுகள் எங்களுக்கெல்லாம் திறந்ததுன்னு நாங்க சொல்ல முடியாது. எல்லா கதவுகளும் திறந்த பிறகு அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறோம் என்பது அது நம்ம கையில தான் இருக்கு. அந்த கதவு திறக்கும். இன்றைக்கு சில செய்தித்தாள்களிலே சில பல்கலைக்கழகங்களுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த பல்கலைக்கழக பட்டதாரிகள் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் வருது. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அளவுக்கு சில பல்கலைக்கழகங்களுடைய பேர் குட்டிச்சோரா போயிருக்கு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அப்படி கிடையாது. அந்த பேர் உடனடியாக இங்க படிச்சுட்டு வந்தா ஆற்றல் உள்ளவர்களாக, கற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்களாம். என்னுடைய ஆசிரியர் நீலாதிரி பட்டாச்சாரியா என்ற ஒரு ஆசிரியர் இங்க இருந்தாரு. அவர் சொன்ன ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு நான் என்னுடைய உரைக்கு வருகிறேன். ஒரு முறை கலிபோர்னியா பெர்க்லி பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆசிரியர் வேறு நாட்டை சேர்ந்தவர், வேறு வரலாற்றை பயிற்றுவிப்பவர். அவர் இந்தியாவிற்கு ஒரு முறை வந்தார், புதுதில்லிக்கு வந்தார்.
JNUக்கு வந்தார், வரலாற்றுத்துறையை வந்து பார்த்தார். எதற்காகன்னா இது என்ன பல்கலைக்கழகம், இது எந்த நாடு, என்ன பல்கலைக்கழகம், அங்கிருந்து மட்டும் இது ஏதோ வந்து தலிபான் பயிற்சி முகாம் மாதிரி அங்கிருந்து மாணவர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. கேட்டா வந்து எந்த வசதிகளும் இல்லாத ஒரு பல்கலைக்கழகமா இருக்கு. ஆனா வர்ற மாணவர்கள்லாம் வந்து அற்புதமான மாணவர்களா இருக்காங்க. அது என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி வந்தேன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போனதா சொல்றாங்க. அப்படி வந்து நான் இன்றைக்கு வரைக்கும் எங்க போனாலும் நம்ம ஜேஎன்யூவில் படித்தவர்கள் எல்லா துறைகளிலும் இருப்பதை வந்து நம்ம பார்க்கணும். அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நான் இந்த நிகழ்வை ஒரு கலந்துரையாடலாகத்தான் வைத்துக் கொள்ள விரும்பினேன். அதான் உங்க துறை தலைவரிடமும் சொன்னேன். ஆனா உரையாடலுக்கு ஏதாவது ஒரு புள்ளி இருக்கணும். நான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த உலகத்தையே என்னால வந்து என்னுடைய தோல்ல சுமக்க முடியும், ஆனா எனக்கு நிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கும். பூமியை கூட தூக்கி நிறுத்தலாம், ஆனா அது நிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தாதான் அந்த பூமியை தூக்கி நிறுத்த முடியும். அதே போல ஒரு உரையாடலுக்கும் கூட ஏதாவது ஒரு புள்ளி வந்து ஒரு புள்ளி தேவை, அதை வைத்து பேச வேண்டும். வஉசியை தேடி என்ற தலைப்பை கேட்ட உடனே அந்த தலைப்பை சொல்றேன். நான் வஉசியை தேடித்தான் வந்தேன். ஆனா வஉசியை தேடி வந்தாதான் என்ன, எல்லா நீங்க ஏதோ சொன்னீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து வஉசி மூலமாகத்தான் கிடைத்தது. அதை வந்து கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்ல முயற்சி செய்யறேன். எப்பவுமே ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் சுருக்கமா சொல்றேன்னு சொன்னாருன்னா தயவு செய்து நம்பாதீங்க. சுருக்கமா எதையுமே அவங்களால சொல்ல முடியும். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்வியை விளக்குறது அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அப்புறம் அதுல ஒரு சொல்லா வந்து பிச்சு போட்டு அந்த பதில் வரத்துக்குள்ள இதுவும் வந்து JNUவினுடைய பயிற்சி. கேள்வியே கேள்வி கேட்டது, கேள்விக்கு உட்படுத்தது, அதில் உள்ள ஒவ்வொரு சொல்லையும் வந்து விமர்சனத்திற்கு உட்படுத்தது. இதுதான் பயிற்சி. உங்கள் கேள்வியே பிழை என்று நாம் வந்து பல சமயத்துல ஒரு பழைய ஒரு ஆணாதிக்க தொடர் ஒன்று, அதாவது ஆம் இல்லை என்பது என்று மட்டும் பதில் சொல்ல வேண்டும் என்றதுக்கு வந்து ஒரு இந்த காலத்துல இன்னைக்கு அது மாதிரியான பேச்செல்லாம் இன்னைக்கு ஒழிந்து விட்டது பல இடங்கள்ல. இதெல்லாம் வந்து ஏற்பட்ட மாற்றங்களை சொல்ல. உங்க கொண்டாட்டியை நீங்க அடிக்கிறது நிறுத்திட்டீங்களா, பதில் சொல்லுங்க. ஆம் இல்லை என்றுதான் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவோம். இதுல வந்து இப்படி ஒருவர் கேள்வி கேட்டால் நம்ம சொல்ல வேண்டியது என்ன, உங்க கேள்வியே பிழை அப்படின்ட்டுதான் சொல்றேன். இதுதான் நமக்கு வந்து இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி. நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு எங்களை வந்து உருவாக்கியது வந்து JNU. இந்த வஉசி வந்து பல முறை நான் இந்த கதையை சொல்லிட்டேன். நான் ஒரு 14ஆம் வயதில் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது NCERT பாடப்புத்தகம், CBSE பள்ளிக்கூடத்துல NCERT பாடப்புத்தகத்துல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் எழுதினதுதான் நல்ல பாடப்புத்தகம் தான். அதை படிக்கும்போது அதில் வஉசி, பாரதி, கட்டபொம்மன் இந்த பெயர்களே கிடையாது. அதுதான் எனக்கு தொடக்கம். எப்படி வந்து இப்படி ஒரு பாடம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வேகம் ஏற்பட்டது. அந்த ஆண்டு தான் வந்து 81ஆம் ஆண்டு தொடக்கத்துலதான் மதுரை உலகத்தமிழ் மாநாடு நடந்த ஆண்டு. ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஒரு தமிழ் உணர்ச்சியை வந்து ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு அது. அதே ஆண்டு வந்து பாரதி நூற்றாண்டு, 81, 82 பாரதி நூற்றாண்டு. இதெல்லாம் ஒரே சமயத்துல நடக்குது. நம்ம எல்லா தனி மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்துல ஒரு வரலாற்று தருணத்துலதான் உருவாகிறாங்க. பெரும் தலைவர்கள் இருந்து ஒரு சாதாரண மனிதர் வரை அனைவரையுமே வந்து உருவாக்குவது வந்து காலம்தான். நான் வயதுக்கு வந்த காலம் என்பது வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கா. அதே சமயத்துல மிக மோசமான நச்சு சூழல்களும் நிலவி வந்த காலம். அப்போதுதான் வந்து நல்ல திரைப்படங்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்து, இதே போல நல்ல திரைப்படங்களே வந்து கொண்டிருந்தால் நம்ம கையை விட்டு பண்பாட்டு உலகம் சென்று விடும்
என்று அஞ்சி பட முதலாளிகள் வந்து சகலகலா வல்லவன் போன்ற படங்களை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது அந்த காலம்தான். இதுல இருந்து தப்பிப்பதற்கு என்னை போன்றவர்களுக்கு வழியாக இருந்தது இந்த காலகட்டம். அப்போ வஉசியை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டேன். அப்போ என்னுடைய சூழலில், நான் வளர்ந்த பகுதியில், நான் படித்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து ஆங்கில நூல்களை தான் படிப்பாங்க. பெனட் பிளைட்டன், ஃபேமஸ் ஃபைவ், நான்சி ட்ரூ, இது மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு இந்த வஉசியை பற்றி என்ன ஆரம்பித்த பிறகு வந்து அந்த தமிழ் சூழல், அந்த தமிழ் உணர்வு கொந்தளித்த அந்த காலம், இந்த பாரதி நூற்றாண்டு அப்போ வந்து எங்கு பார்த்தாலும் சென்னை நகரத்துல வந்து தினம் ஒரு கூட்டம் நடக்கும். அதுல குறிப்பாக சிந்தனை பண்ணையில் பாரதி என்று ஒரு அமைப்பு, குமரி அனந்தன் என்கின்ற அந்த காங்கிரஸ் கட்சி அப்ப இருந்தாரு. ஒரு வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் 52 வாரங்களுக்கு ஒவ்வொரு பாரதிய அறிஞரை வந்து அழைத்து வந்து பேச வேண்டும். அந்த கூட்டத்துக்கு 52 வாரம் ஏறத்தாழ முழுக்க இந்த சூழல் வந்து பல புதிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு அப்போ வஉசி இதை பற்றி இதே போல செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. அப்படின்னா முதல்ல மறைமலடிகள் உள்ளது. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நூல்களை பார்த்து அங்க வஉசியினுடைய கையெழுத்து படிகள் இருந்தது. அப்போ பாரதியின் கடிதங்கள் ஒரு மிக அற்புதமான புத்தகம். பத்மநாபன் போட்டது. வாழ்க்கையில வந்து நான் செய்த நல்ல பணிகள் வந்து நிறைய இருக்கு, பெருமையோட சொல்றது. அதுல ஒண்ணு பத்மநாபன், பாரதி அறிஞர் பத்மநாபனுடைய நூல்களை எல்லாம் மறுபதிப்பு காலச்சுவடு மூலமாக வெளியிட்டதுல இருந்து என்னுடைய பங்கு வந்து ரொம்ப முதன்மை. இதெல்லாம் நான் ரொம்ப பெருமையோடவே நான் சொல்லிப்பேன். பரமசிவனுடைய புத்தகங்கள் வந்து வெளிவந்ததற்கு நான் தான் காரணம். சிவசுப்ரமணியன் ஐயாவுடைய புத்தகங்கள் காலச்சுவடு மூலமாக வெளிவந்து ஒரு கவனம் பெற்றதற்கு இதெல்லாம் தான் என்னுடைய பங்களிப்பு. நான் யாரும் வந்து சரபதிக்கு வந்து இலக்கிய உலகத்துல விருது கொடுக்கறது தப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனடியாக சண்டைக்கு போங்க. எப்படி வந்து தோப்பா, சிவசுப்ரமணியன், அதியமான், பத்மநாபன் இவங்களுடைய புத்தகங்களுக்கு நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் வந்து எப்படி எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவர் ஏதோ மோசமான புத்தகம் எழுதிட்டு போறாரு, அது பரவாயில்ல. அதையெல்லாம் சரி கட்டக்கூடிய வகையில இத்தனை பெரிய ஆளுமைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய பெருமகன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்லணும். இப்படி வந்து அந்த பத்மநாபனுடைய அந்த புத்தகம் பாரதியின் கடிதங்கள், அந்த புத்தகம் வந்து படித்து வந்து நான் சொல்லலாம். அதாவது முதல் காதல்ல கூட அப்படி ஒரு பரவச நிலை வந்து இருக்காது. கால் வந்து மண்ணிலே கிடையாது, அப்படி மிதந்துட்டு தான் இளவம் பஞ்சு மாதிரி. பாரதி சொல்றான், உலகத்திலே தமிழ் சாதியை விட உயர்ந்த சாதி ஒன்று இருப்பதை காண என் மனம் பொறுக்கவில்லை. தமிழனை விட கற்றவனாக இன்னொரு நாட்டினில் இருப்பதை வந்து என்னால் பார்க்க சகிக்க முடியவில்லை. தமிழன் வந்து உயர்ந்த நிலையில இருக்கணும் சொல்லாரு. என்னுடைய கவிதைகள் எல்லாம் உயர்ந்த கவிதைகள். என்னோட புத்தகங்களை எல்லாம் போட்டு அச்சிட்டு விற்றார். எப்படி விற்குமா? மண்ணெண்ணெய் தீப்பெட்டியை விட சகாயமாக என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் விற்கும் அப்படின்னு பாரதி சொல்றான். படிச்சா அப்படியே இன்னைக்கு கூட வந்து அப்படியே புல்லரிக்க மிதந்துகிட்டு இருக்கும். பாரதியினுடைய ஜெயகாந்தன் வந்து மேடையில பாரதி கவிதைகளை சொல்றதை நீங்க கேட்டுக்கலாம். ஜெயகாந்தன் எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும். மேடை பேச்சுல வந்து அவரு ஒரு தனி ஒரு முத்திரை இருந்தது. அவர் வந்து எல்லாரும் கம்பன் படிச்சிருப்பீங்க கொஞ்சம். ஆனா கம்பனுடைய 770 இந்த நூலை வந்து அவசியம் படிச்சு பாருங்க. வந்து மேழி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு. அதை வந்து ஜெயகாந்தன் சொல்றதை கேட்கணும். அதே போல பாரதியார் பாட்டுலாம் சொல்லும்போது இந்த சூழல்ல வஉசியை பற்றி இதே போல் நூல்களை தேட வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்ப என் நூலெல்லாம் எழுத முடியும்ன்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடையாது. முதல்ல இதே போல கடிதங்களை தொகுத்து போடணும் அப்படின்னு நினைச்சு நான் கடிதங்களை தொகுக்க ஆரம்பிச்சேன். அச்சிலே வந்த கடிதங்கள், மறைமலடிகள் நூலகத்திலே இருந்த கையெழுத்து பணிகள் தான் வந்து எனக்கு பாரதியாருடைய கடிதங்கள் 21 கிடைச்சது.
அதை விட அதிகமா வந்து வஉசி கடிதங்களை நான் தேடிட்டேன். அப்போ அப்புறமா குடிக்கலாமே முடிச்ச பிறகு வஉசி கடிதங்களையும் சேர்த்துட்டு இருக்கோம். அப்போ நான் இன்னொரு செய்தி சொல்றேன். நீங்க தமிழ் மாணவர்கள் தயவு செய்து ஆங்கில மொழி பயிற்சியை பெறுங்கள். தமிழ் நல்லா வாசிங்க, ஆங்கிலம் நல்லா பயிலணும். நமக்கு உலகத்தை அறிந்து கொள்வதற்கு ஆங்கில மொழி ரொம்ப முக்கியம். ஆங்கில மொழியை பார்த்து பயப்படாதீங்க தயவு செய்து. தமிழ் மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனைனா ஆங்கிலத்தை பார்த்தா பயமா இருக்கும். பயப்படாது. அது புலி சிங்கம் கிடையாது, நம்ம அடிச்சு போட்டுறோம். படிங்க, நூல்களை படிங்க, காதுல ஆங்கிலத்தை கேட்டுட்டே இருங்க. இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புகள் எண்ணற்ற வாய்ப்புகள், எங்களுக்கெல்லாம் இல்லாத வாய்ப்பு. ஆங்கில வாசிப்பு நிறைய இருந்தது. அப்போ கழுத கட்டா குட்டிச்சவருன்ற மாதிரி ஏதாவது நூலகத்துக்கு போயிருவோம். பிரிட்டிஷ் கவுன்சில் நூலகம் மிக அற்புதமான நூலகமாக இந்தியா முழுவதும் பெரிய நகரங்கள்ல இருந்தது. இப்ப பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரின்றது என்ன ஆயிடுச்சுன்னா இங்கிலீஷ் பயிற்சி கொடுக்கறதுக்கான இடமா மாறிடுச்சு. நூலகத்துல வந்து தள்ளுமுள்ளு நடக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு பெரிய நூலகத்துல அமர்வதற்கு இருக்கவே கிடைக்காது, அப்படி இருக்கும். அங்க வந்து ஆங்கில நூல்களை படிக்கும் போது நான் பார்ப்பேன், லெட்டர்ஸ் ஆஃப் கீட்ஸ் 350 கடிதம் இருக்கு, லெட்டர்ஸ் ஆஃப் ஷெல்லி அது ஒரு 500 கடிதம் இருக்கு. யாருடைய கடிதங்கள் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்களுடைய கடிதங்கள்லாம் வந்து 400-500 1000 கடிதங்கள் இருக்குது. தமிழ்நாட்டுல 50 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஆட்களை பற்றி இல்லையா? இது என்ன ஒரு தேசம் என்ற ஒரு பெரிய ஒரு ஆதங்கம். ஒரு இந்த ஆதங்கம் தான் வந்து எல்லாத்தையுமே செயல்பட வச்சு. இந்த எப்பவுமே நமக்கு ஒரு ஆதங்கம், நமக்கு எப்பவுமே தன்னிறைவு அப்படின்றது இருக்கவே கூடாது. சாப்பிடும்போது மட்டும் இருக்கணும், ஒரு குலோப் ஜாமுனா தின்னுட்டு இருக்கக்கூடாது. அதுவும் குளிர்காலம் முடிஞ்சிருச்சு. இந்த முதல் முறை தில்லிக்கு வந்த போது என்னால மறக்க முடியாத ஒரு காட்சி என்னன்னா, குளிர்காலத்துல அந்த கேரட் அல்வா இருக்கும். அந்த நிறத்துல அந்த மேல அந்த வெள்ளை கோயா பார்த்ததுமே வந்து, அப்புறம் அந்த காலத்துல குளிர்காலத்துல வந்து தில்லி வந்து இந்த மாதிரி வந்து மாசடைந்த ஒரு இடமாக இல்லை, தூய்மையா இருக்கும். அப்ப அதை வந்து பார்க்கும் போதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. நிறைய சேர்க்க வேண்டும், தேட வேண்டும் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ மறைமேடைகள் நூலகத்துல இருந்து ஒவ்வொரு நூலகமா போக ஆரம்பிச்சோம். அதே சமயத்தில் பெரிய எழுத்தாளர்களை இன்னொரு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அரவிந்தன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட வஉசி பத்தி ஒரு புஸ்தகம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா உடனே அரவிந்தன் எங்க இருக்காருன்னு தேடிட்டு போயிருவோம். அன்னைக்கு கூகுள் மேப் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ வாழ்க்கையை நான் கத்துக்கிட்டோம். பேருந்து ஏறி ஒரு இடத்துக்கு எப்படி செல்வது, எப்படி விசாரிப்பது, எப்படி ஒரு வீட்டை கண்டுபிடிப்பது, எல்லா செய்திகளையுமே வந்து வஉசி ஆராய்ச்சி மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய பின்னணி சார்ந்து, என்னுடைய குடும்ப பின்னணி சார்ந்து நான் பல ஊர்களுக்கெல்லாம் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் போக ஆரம்பிச்ச போது பெரிய அறிஞர்கள் எல்லாம் பார்த்தேன். கோவேந்தன் என்கின்ற அறிஞரை நான் அப்படிதான் பார்த்தேன். அவருதான் வந்து எனக்கு எத்தனையோ வாயில்களை திறந்து கட்டினார். பல பழைய பத்திரிகையாளர்களை எல்லாம் பார்த்தேன். மயிலைநாதன் என்று ஒருவர் இருந்தார். PS சொக்கலிங்கம் தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியர், மணிக்குடியினுடைய ஆசிரியர், அவருடைய நேர் மாணவர். இது மாதிரி பலரை வந்து ஒரு பெரிய பட்டியல் தரலாம். ஒன்னொன்றாக பார்க்கும்போது அப்புறம் வந்து இதுக்கு போனேன், ஆவண காப்பகத்துக்கு போனீங்கன்னா அங்க கிடைக்கும்னு சொன்னாங்க. அங்க கிளம்பி போயிட்டேன். ஆனா ஆவண காப்பகத்துல உள்ள என்ன விட மாட்டேன்ட்டாங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் உள்ள விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கல்லூரியில சேர்ந்த உடனே அங்க போய் பார்த்தேன். இது மாதிரி ஒவ்வொரு நூலகமாக சென்றோம். அப்போ மரபினடிகள் நூலகத்திலிருந்து அதன் பிறகு தமிழ்நாடு ஆவண காப்பகத்திற்கு 84ஆம் ஆண்டு பிகாம் சேர்ந்த உடனே அங்க போனேன். போன ஒரு வாரம் 10 நாள்லயே வந்து அது வந்து ஆவண காப்பகம் என்பது அது வந்து கொல்லிப்பாவை. என்ன பண்ணும் கொல்லிப்பாவை தெரியுமா? கொல்லிப்பாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொல்லிப்பாவை வந்து
அதை தாண்டி போனீங்கன்னா அப்படியே வந்து உங்களை வசியம் பண்ணி உங்களை மயக்கம் உங்களை ஈர்த்துக்கொள்ளும், தப்பிக்க முடியும். அதான் கொல்லிப்பாவை. அது ஒரு கொல்லிப்பாவை அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அந்த இது மாதிரி சாங் ஆஃப் தி சைரன் நீங்க கிரேக்க புராணத்துல வரும். அந்த சைரனுடைய குரலை கேட்டீர்கள் என்றால் அதை அப்படியே மயக்கி அது வந்து உங்க கப்பலை இழுத்துட்டு வரும். கப்பல் வந்து அந்த கல்லு மேல மோதி எல்லாம் இறந்து போயிடுவாங்க. அதுதான் அந்த கதை. அதனால இதை தப்பிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்களை வந்து கயிறை வச்சு கட்டிடுவாங்க. கட்டிக்கிட்டு தான் அந்த கப்பலை தாண்டி போவாங்க. அங்க போன பிறகுதான் தெரிஞ்சு இது ஒரு ஆவண காப்பகம் என்பது ஒரு மாய பிசாசு அப்படின்ட்டு. ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா அந்த மாய பிசாசுக்கு என்னோட ஒப்பு கொடுத்துட்டேன். முதல் மாதத்திலே முடிவு பண்ணிட்டு இந்த கள்ள கணக்கு எழுதுறது நம்முடைய பொழப்பு கிடையாது, வீக்காம பேருக்கு முடிச்சுட்டு வரலாற்றுக்கு துறைக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யும். அடுத்தது தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நேராக போகணும். அங்க போனா தகவல்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஊர்ல யாருமே வந்து என்னுடைய வீட்டுல யாருமே திருநெல்வேலி தூத்துக்குடி எந்த திக்குல இருக்குன்னே தெரியாது. நாங்களாம் வட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தனியா கிளம்பி போயிட்டேன். போய் 10 நாள் அங்க சுத்தினேன். சிவசுப்பிரமணியன் ஐயாவுடைய உதவியோடு நான் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் போய் பார்த்தேன். அப்புறம் சொன்னாங்க, இதுல வந்து தில்லியில வந்து தேசிய ஆவண காப்பகமும் நெஹ்ரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி இருக்குது. அங்க போனா வஉசி பத்தி கிடைக்கும். 18 வயதுல கிளம்பிட்டோம். ஜிடில வண்டி ஏறி கிளம்பி, ஹிந்தியும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஆள் தெரியாது, எதுவுமே தெரியாது, கிளம்பி வந்தாச்சு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் நூலகங்கள், ஆவண காப்பகங்கள், தமிழ் அறிஞர்கள், பெருமக்கள் இவர்கள் எல்லாம் தேடி போனதுல ஒன்னொன்னு தேடும் போது என்ன நடக்குதுன்னா, ஆங்கிலத்துல ஒரு தொடர் உண்டு, வாட் டு தே நோ ஆஃப் இங்கிலாந்து, ஹூ இங்கிலாந்து ஒன்லி நோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொடர் உண்டு. அது என்ன எப்படி மொழிபெயர்க்கலாம்னா, இங்கிலாந்தை மட்டும் அறிந்தவர்களுக்கு இங்கிலாந்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி. வெறும் திருக்குறள் மட்டும் ஒருத்தர் மனப்பாடம் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா திருக்குறள் நல்லா தெரியும், எந்த சொல்லி எங்க வருது, திருக்குறள் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு திருக்குறள் ஒண்ணுமே தெரியாது. உலகத்தை தெரிஞ்சுட்டாதான் நீங்க திருக்குறளை புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையை பார்த்தாதான் உங்களுக்கு திருக்குறள் புரியும். ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு சமயத்தில் உங்களுக்கு பொருள் தரும். நீங்கள் 50 ஆண்டுகளாக அந்த வெவ்வேறு உரைகளை படித்திருப்பீர்கள். திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து திருக்குறள்ல உடைய ஒரு பொருளை நீங்க பரிமையிலாளரோ மனக்குடவரோ சொல்லாத பொருளையும் விளக்கும். அதுதான் வந்து அறிவு. அப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, வெறும் வஉசியை மட்டும் படிச்சா பத்தாது. வஉசினா கூட பாரதியார் இருந்தார். பாரதியார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பாரதியார் அவரை பத்தி என்ன எழுதினார், சரி பாரதியார் பின்னாடி. அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய சூழல் என்னவென்றால், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க தேடி போனீங்கன்னா பல முழுமையாக எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. இப்ப நான் ஷெல்லியை பத்தி ஆராய்ச்சி பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் ஷெல்லியை பத்தி மட்டும் ஆராய்ச்சி பண்ணா போதும். கீட்ஸ் பத்தியோ வேர்ட்ஸ்வொர்த் பத்தியோ மத்தவன் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிருப்போம். என்ன சந்தேகமா இருந்தாலும் அந்த நூல்களை போய் பார்த்து விடலாம். தமிழ்ல வந்து நமக்கு எங்க சந்தேகம் வந்தாலும் என்ன ஆகும்னா, பாரதியை தேடினா பாரதி ஆய்வு முழுமை பெறவில்லை என்பதை நான் அப்படிதான் கண்டுபிடிச்சேன். பாரதி நடத்திய பல பத்திரிகைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை நான் அப்படித்தான் அறிந்து கொண்டேன். அப்போ வஉசியை தேடும் போது பாரதியும் தேட ஆரம்பிச்சேன். இலக்கிய ஈடுபாடு, புதுமைப்பித்தனை படிக்கும். புதுமைப்பித்தனை படிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய பதிப்புகள்ல நூல்கள்ல இருக்கிற இடைவெளியை பார்க்கணும். குமரிமலர், ஏ.கே. செட்டியார் நடத்திய குமரிமலர் பத்திரிகையில பழைய ஆவணங்கள் எல்லாம் வெளியிட்டிருப்பார்கள் பாருங்கள் என்று குமரிமலர் சொன்னார். குமரிமலரை படிக்கும் போதுதான் நமக்கு ஏ.கே. செட்டியார் யார், அவருக்கு இந்த வேலையெல்லாம் எப்படி செஞ்சாரு, அந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லி தேடுறோம். இப்படி தேடும் போது பார்த்தா ஏ.கே. செட்டியாரை பத்தி 4 பக்கத்துக்கு கூட ஒரு கட்டுரை இல்லை என்பது தெரிய வருகிறது. அப்போ எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் நிறைவு பெறாமல் முழுமை பெறாமல் இருப்பதை பார்க்கணும்.
அப்ப யார் மேல எல்லாம் ஈடுபாடு வருதோ, நம்ம ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, ஆடு மேய்ச்சது மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப ஆடு மேய்க்கும் போது ஆடு மாத்திரம் மேய்க்கும், என்னெல்லாம் வேற கிடைக்க முடிந்தால் சில கனிகளை பறித்து கொள்ளலாம், 4 பேரோட பேசலாம், என்னென்னவோ செய்யலாம். அது போல என்னுடைய ஆராய்ச்சியின் போது வெறும் கண்ணை கட்டி கொண்டு ஆராய்ச்சி செய்யக்கூடாது. சிலர் எந்த அளவுக்கு கண்ணை கட்டி ஆராய்ச்சி செய்வது தெரியுங்களா? நான் கண் கூட பார்த்தேன். காலச்சோடு கண்ணனோடு அமர்ந்திருக்கிறேன். அப்போ வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவர் வந்தாப்பு, எம்பில் ஆராய்ச்சி மாணவர். அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவர் வந்தாங்க. எனக்கு சுந்தர ராமசாமியுடைய புளிய மரத்தின் கதையை பற்றி நான் எம்பில் ஆராய்ச்சி செய்கிறேன், எனக்கு அந்த புத்தகம் வேண்டும் கொண்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல சரியாக சுந்தர ராமசாமியினுடைய சிறுகதை தொகுதி புஸ்தகம் புதுசா வந்தது. அது வந்தது பார்த்துட்டு, இந்த பாருங்க அவருடைய சிறுகதை தொகுதி வந்திருக்கு. நான் சுந்தர ராமசாமியுடைய புளிய மரத்தின் கதையை மட்டும்தான் ஆராய்ச்சி செய்கிறேன், எனக்கு வேற எதுவும் வேணாம். இப்படி வந்து இருக்கும். நான் எப்போதுமே அதாவது இலக்கை கவனத்தில் கொண்டு, ஆனா அதே சமயத்துல என்னெல்லாம் வந்து எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான பாரதி பண்ண மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோமோ முடிந்த அளவுக்கு இன்னும் கூட சிறப்பா செய்திருக்கலாம்னு தோணும். ஆனா அன்னைக்கு வந்து எங்க கையில பொருள் வசதி இல்லை. அந்த பிரெஞ்சு துறை பேராசிரியர் இங்க இருக்காரு, அவரு எனக்கு கடிதம் போட்டார், எனக்கு யாருன்னு தெரியவே தெரியாது. அந்த நூலில வந்து சுதேசி ஸ்டீம் படிச்சுட்டு அதுல ஒரு படம் இருக்கும், கப்பலுடைய படம் ஒண்ணு இருக்கும். படம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த படம் வந்து நான் பிரதி எடுத்தது வந்து ஒரு உண்மையில வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை. அன்னைக்கு கையில 5 ரூபா தான் இருக்குது. 4 பக்கம் அந்த ஆவணம், 3 பக்கம் எழுத்து, 1 பக்கம் படம் இருக்கு. நான் அந்த 3 பக்கம் ஆவணத்தை வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறது முடிவு எடுத்துட்டேன். 3 ரூபாய். இது ஒரே ஒரு படம். இந்த படத்தை போய் எதுக்கு இருக்கா 1 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. 1 ரூபாய் என்பது மிக பெரும் தொகை, சரிங்களா? உணவே சாப்பிடலாம். 85ஆம் ஆண்டு 1 ரூபாய்க்கு முழு அளவு சாப்பாடு தாராளமா சாப்பிடலாம். முதல்ல வந்து 3 பக்கம் தான் எடுத்தேன். சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஏதாவது ஒரு செலவை வந்து குறைத்து கொண்டு இந்த படத்தையும் எடுத்துருவோம்னு எடுத்துட்டேன். ஆனால் அந்த படத்தை நான் எடுத்தது என்பது உண்மையில தமிழ் சமூகம் எனக்கு கடமைப்பட்டிருக்கு, பெரிய கடமைப்பட்டிருக்கு சார். ஏன் தெரியுங்களா? அந்த படம் தான் வஉசி ஓட்டிய கப்பல் இருக்கு இல்லைங்களா, அதற்கு கிடைத்து எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே படம் அதுதான். அந்த ஆவணம் இன்னைக்கு இல்லை, ஜெராக்ஸ் எடுத்த இல்லையா, அந்த ஆவணம் இப்ப கிடையாது. ஏன் எங்க போச்சு ஏது போச்சுலாம் கேட்காதீங்க, அது ஒரு தனி கதை. அப்படின்னு சொன்னா நான் அழுவேன், அப்புறம் நீங்க அழுவீங்க, அப்புறம் இல்ல கொஞ்சம் இளைஞர்கள் கோவப்பட்டுக்கிட்டு அதாவது இறைவனை கொண்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி வந்து புரட்சி வேகம்லாம் கூட வந்துடலாம். காணாம போச்சு. நாம் பார்த்த ஆவணங்கள் பல இன்றைக்கு இல்லை. அந்த படம் அந்த 1 ரூபாய் நான் செலவு செய்து நான் அன்றைக்கு எடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு வஉசியினுடைய கப்பல் கம்பெனி அவர் நடத்திய கப்பல் அந்த படமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, எனக்கு பாராட்டணுமா கூடாதா? நல்லா பாராட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. இது போல வந்து ஏதோ இதெல்லாம் உள்ளுணர்வு தான். எப்படி இது நமக்கு உண்மையிலே இதெல்லாம் திட்டமிட்டு நடந்ததா? ஆனா ஒண்ணு மாத்திரம் திட்டமிட்டு நடந்தது என்னவென்றால், இது எனக்கு பிடிக்கும். எதையுமே வந்து நானு பிடிக்காம எதையுமே செஞ்சது. நிறைய பேர் சொன்னீங்க கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணிடலாம். நான் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணதே கிடையாது. ஏதாவது கஷ்டப்படணும்னா நான் செய்யவே மாட்டேன். கஷ்டப்பட்டு என்னத்துக்கு செய்யணும்? ஆராய்ச்சி பண்ணது எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது, சொல்லனாத மகிழ்ச்சி தருகின்றது. ஒரு இன்னைக்கும் கூட வந்து ஒரு புதிய ஆவணம் ஒண்ணு கிடைக்குதுன்னா எனக்கு வந்து ஒரு பரபரப்பு இருக்கும். அப்படித்தான் வந்து ஒன்னொன்னா போகணும். அப்புறம் இதற்காக வந்து வெவ்வேறு நூல்களை படித்து
வாழ்க்கை வரலாறு, நல்ல வாழ்க்கை வரலாறு எழுதணும்னா நிறைய வாழ்க்கை வரலாறுகள் படிக்கணும். அப்படி ஏதோ புத்தகங்கள் படிச்சு எங்க தலைமுறையில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது உங்களுக்கானது கிடையாது. கண்டது கற்க, மாணவர்கள் யாராவது சொல்லுங்க, கண்டது கற்க பண்டிதராகும். அது அந்த காலத்துல. இந்த காலத்துல கண்டது கற்றா வைத்தியம் முடிச்சு, கண்டது கற்காதீங்க, திட்டமிட்டு படி. ஏன்னா எங்களுக்கு நூல்கள் கிடைக்காது, தேடி தேடி போகணும். இந்த புகையிலை தூது இவரு தேடினாரு, நான் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சேன். இன்னைக்கு புகையிலை தூது உடனே போட்டீங்கன்னா நெட்ல வந்துட போகுது. நான் தேடிய ஆவணங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஊர் ஊராக சென்று தேடியதெல்லாம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு உடனடியாக உங்க கைபேசியில பார்க்கலாம். ஆனா அதுல ஒரு ஆபத்து இருக்கு, மறந்துடக்கூடாது. ஏராளமாக இருக்கும்போது அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியாது. எது தேவை, உங்களுக்கு எது தேவைன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன், நம்ம உரையாடலை வைத்துக் கொள்ளலாம். அப்போ நம்ம விழிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஆவண காப்பகத்துல வஉசிக்காக தான் ஆராய்ச்சி பண்றேன். இந்த அச்சிட்ட இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அட்டவணையை பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்ரீனிவாச ராமானுஜன் தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா? என்ன பண்ணார் அவர்? கணித மேதை. அவர் வந்து கணிதத்துல அவர் வந்து மெட்ரிகுலேஷன் தான் படிச்சாரு. அதுல அவர் பாஸ் ஆனாரா ஃபெயில் ஆனார்? ஃபெயில் ஆயிட்டாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, சரிங்களா? 100 ஆண்டுகளுக்கு அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மார்க் ஷீட் யாருக்குமே கிடைக்கும். அந்த மார்க் ஷீட்டை கண்டுபிடிச்சது யார் தெரியுங்களா? யார் அந்த மார்க் ஷீட்டை கண்டுபிடிச்சாங்க? அது கண்டுபிடிச்சு எவ்வளவு வருஷம் தெரியுமா? 37 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த இண்டெக்ஸ புரட்டிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த இண்டெக்ஸ் வந்து அப்டிராக்ட் மாத்திரம் கொடுப்பாங்க, தலைப்பும் அப்டிராக்ட். அதுல வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜன் பேப்பர்ஸ் ரெக்கார்டட் கான்பிடென்ஷியல் போட்டு நம்பர் இருக்குது. அந்த அப்டிராக்ட் உள்ள என்ன இருக்குன்றது அதுல தெரியாது. பல சமயங்கள்ல இருக்காது. சில சமயங்கள்ல அந்த அப்டிராக்ட்ல வந்து உள்ள இருக்கிற என்ன செய்தின்றது ஒரு வரி இருக்கும். இதுல அது இல்லை. எதுக்காக ராமானுஜனை பத்தி ஒரு அரசாணை இருக்குது, அதுக்கு ரெக்வசிஷன் போட்டார். அந்த ஆவணம் வந்து அதுல வந்து அவரோட மார்க் ஷீட் இருக்கு. நான் இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, எத்தனையோ பேர் அதை பார்த்துருக்கலாம், புரட்டிருக்கலாம். இந்த செய்வம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு, கும்பிட போனாதான் வர்ற குறுக்க வந்தது தெய்வமா பிசாசான்னு தெரியும் இல்லையா? நீங்க தேடி போனாதான் அது கிடைக்கும். புரட்டினதும் எனக்கு அப்பவே எனக்கு தெரிஞ்சது இதே போல ஒரு செய்தி, ராமானுஜனுடைய மதிப்பெண் பட்டியல் இதுவரை கிடைக்கவில்லை என்பது எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்காது. படிச்சோம், கண்டதை படிச்சோம். உடனடியாக அந்த ஆவணத்தை பிரதி செய்து EPWல கற்றுக்கொண்டனர். எதற்காக இது சொல்றேன்னா, ஒன்றை தேடி செல்ல வேண்டும். ஒன்றை தேடி செல்லும் போது வெவ்வேறு அனுபவங்கள், ஞானம், தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும். அதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய நீங்க தயாரா இருக்கும். சுடுதாங்கல்லு வங்காளம் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தூத்துக்குடி பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு. அதனுடைய இன்னொரு வடிவம் தான் குங்குமப்பூ சுமந்த கழுதை அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அதனால உள்வாங்கிக் கொள்ளணும். முதுகுல வந்து குங்குமப்பூவை வந்து சுமந்துட்டு வரலாம், ஆனா அதனுடைய மனம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு பயணமே கிடையாது. இது ரெண்டுத்தையுமே நீங்க
மனதையும் அறிவையும் திறந்து வைத்துக் கொள்கிறது, புதிய அறிவுக்கும் அனுபவத்திற்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் தமிழ் சூழலில் நீங்கள் எல்லாம் மாணவர்களாக பிறந்ததற்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா செய்வதற்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு பிற துறைகள் எல்லாம் இப்ப வந்து ஒரு பிளாபேரை பத்தி புதுசா என்ன எழுத முடியும்னு எனக்கு தெரியல. எழுதிட்டு இருக்கிறாங்க ஒரு பாதலர் பத்தியோ ஒரு பிளாபேரை பத்தியோ, இன்னும் புதுசா எதுவுமே எழுத முடியும்னு நமக்கு தெரியல. நான் தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த நூலை பற்றியும், நாலடியாரை பற்றி 17 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறளுக்கு அடுத்தது எதுங்க முக்கியமான நூல்? நாலடியார். நாலடியாரை பற்றி ஒரு நல்ல நூல் சொல்ல முடியுமா? மாணவர்கள், நான் உங்க தலைவர்கிட்ட நான் சவால் விடுறேன், ஒரு நல்ல நூல் சொல்றேன். நாலடியாரை பத்தி இன்னும் நல்ல நூல் எழுதுனாங்க. அப்புறம் நம்ம எங்க வந்து சிற்றிலக்கியங்கள், சிறுநூல்கள், தலபுராணங்கள் இதெல்லாம் பத்தி நம்ம எங்க போய் இத வந்து நீங்க ஒரு பலவீனமாக கருதாது. இது பலம். அப்ப நீங்க இப்போ ஏறத்தாழ சங்க இலக்கியத்துல சில விஷயங்களை மாத்திரம் விட்டீங்கன்னா, சங்க இலக்கியத்துல தலைவி கூற்று, தலைவன் கூற்று, ஓமை, இது இறைச்சி பொருள், இது மாதிரியான இதுல இந்த தேய்ந்து போன பாதைகளை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற எல்லாமே புதுசுதான். அப்புறம் முதல்ல செய்யறதுனாலயே வந்து பல சமயங்கள்ல நீங்க முதல்வரா இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே ஆசிரியரே என்ன சொல்லுவாரு, நீங்க ஒரு நாலடியார் பத்தி நூல் போட்டீங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க, அடுத்த 2 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வராரு, அந்த நாலடியாரை பத்தி ஆராய்ச்சி பண்றதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியங்க அப்படின்னு சொன்னதுன்னு அரவிந்தன் என்ன சொல்லுவார், வேண்டாங்க ஏற்கனவே இவரு பண்ணிட்டாரு, வேற ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்புறம் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு அது 3 படிச்சு பார்த்தாதான் தெரியும், அது ரொம்ப சுமாரான ஆராய்ச்சியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள நம்ம பட்டம் வாங்கி பேராசிரியராகி துணைவேந்தராகி பல வேலைகளை முடிச்சுட்டு போயிருப்போம். இப்போ இந்த மாதிரி சௌரியம் வந்து உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது சார். அதனால தமிழர்களாக பிறந்ததற்காக நம்ம அதற்கு உதாரணம் உங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறேன். வேற யாரும் செய்யாதனால நம்ம செஞ்சதுனால பேர் வாங்கிட்டோம். இப்ப சாகித்ய அகாடமி விருதே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவர் நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10-20 வருஷம் ஆயிடும். சரிங்க, நன்றி, வணக்கம். ஏதாவது உங்களுக்கு எவ்வளவு நேரம் நீங்க நான் எடுத்துக்கொள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவ பகிர்வோ அல்லது ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு தோணுவோ இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்லுங்க. ஏன்னா நான் முறையா வந்து அதை செய்யல, நானா கத்துக்கிட்டேன். போன பிரதர் தெரிஞ்சது கிட்டத்தட்ட யாருக்குமே தெரியாது. நீச்சல் அடிக்கிறதுக்கு என்ன என்ன சரியான வழி என்னமா? நீச்சல் அடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? தண்ணியில குதிச்சிடணும், அதான் செய்யணும். ஆனா பார்த்து குதிக்கணும், கொஞ்சம் கவனமா பார்த்து குதிச்சிடணும். இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் ஒவ்வொரு வழி இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து ஒரே வழி. திருக்குறள் ஆராய்ச்சி செய்யணும்னா அதுக்கான தயாரிப்பு, முன் தயாரிப்பு வேறையா இருக்கும். சிவஞான முனிவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணா அதுக்கு வேற முயற்சி. ஆவண காப்பகம், ஒரு ஆவண காப்பகமும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஆவண காப்பகத்தை பொறுத்ததுதான் அப்புறம் ஒரு நோக்கம், நீங்க என்ன தேடிட்டு போறீங்க அப்படின்றது. அந்த நான் எப்பவுமே செய்யறது, நான் செய்வது, ஒரு ஆவண காப்பகத்துக்கு போறோம்னா அந்த ஆவண காப்பகம் தேடும். அப்புறம் நமக்கு வேண்டியதை மட்டுமே தேடிட்டு இருக்க கூடாது, அது இது எதையாவது பார்த்துட்டு இருக்கணும். சக ஆராய்ச்சியாளர்களோட பேசணும். ஆனா நான் சொல்ற மாதிரி இதுல எங்க காலத்து அனுபவம், கற்றுக்கொண்ட நிறைய கற்றுக்கொண்டது எப்படின்னா,
80களில் தமிழ்நாடு ஆவணக்காப்பு வந்து ஜே 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 ஜேன்னு இப்ப தேநீர் சாப்பிட்றதுக்காக தினைக்கும் போனோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேநீர் கடையில செலவு. அங்க பேசும்போது மற்ற ஆராய்ச்சியாளர்களோடு பேசும்போது நிறைய கத்துக்கிட்டோம். நாம பார்க்காத, நமக்கு நேரடி தொடர்பு இல்லாததெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாதி இது நம்ம ஆன்லைன்ல வந்துருது. அப்புறம் போறோம், உடனடியா கைபேசி எடுக்கிறோம், டப்பு 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 டப்புன்னு படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அன்னைக்கே அப்படி செய்ய முடியாது. ஒரு வேண்டுகையை போட்டோம்னா அந்த அரசாணை உங்க கைக்கு வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகலாம், 2 நாள் ஆகலாம். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு நேரம் இருக்கும், பேசலாம், விவாதம் பண்ணும். இப்ப அப்படி இல்லை, அப்ப மாறிடுச்சு. அப்ப இதுக்கேற்ப நீங்க தான் சொல்லணும். எங்களுடைய அனுபவம், ஆசிரியரையும் சேர்த்து சொல்றேன், எங்க அனுபவம் வந்து உங்களுக்கு எந்த வகையில பயன்படும் என்பது வந்து எங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு. கேள்வி வந்து போய் கேட்கும்போது உரிய அறிவுறது இல்லை. இந்த கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லும்போது பெறுவதற்கான அடிப்படை உரிமை அல்லது இவங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதாவது எப்ப பார்த்தாலும் ரிக்வஸ்ட் பண்றதோ ஃபீஸ் பண்றதோவே இருக்கு. அது இல்லாம இது வந்து இந்திய அரசுல இருக்கக்கூடிய திருமணம் 2ஆம் வகுப்பு ஆய்வு அனுப்பதற்கான இடம் அவங்க இருக்கிறாங்க. நீங்க கேட்கறது வேற செய்யும். இது இந்திய நாட்டினுடைய அரசியல் பிரச்சனை. நம்முடைய உரிமையை நம்ம கேட்கலாமா வேணாமா, அது தனி, அது நம்முடைய உரிமை. அதுல இருக்கக்கூடிய சொத்து எல்லாம் வந்து நம்முடைய சொத்து, பொது சொத்து. ஆனா யார் வந்து இத அந்த உரிமையை யார் வந்து பெற்றுத்தர முடியும்? அப்புறம் எல்லா சமயத்திலையும் சண்டை போட முடியும். வாழ்க்கையே போலதாங்க அது. வாழ்க்கையினுடைய மைக்ரோ காசம் தான். எப்படி வெளி உலகத்துல நீங்க நீக்க போக்காக நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அங்க. அதுக்கு வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. பல விஷயங்கள் இருக்கு. வெள்ளைக்காரன் போனா ரெக்கார்டை எடுத்தே கொடுத்துருவான், நம்ம போனா கொடுக்க மாட்டான், ஆளை பார்த்து கொடுப்பாங்க. ஆனா பல அனுபவங்கள் இருக்கு. அதை பத்தி ஒரு பெரிய நூலே எழுதலாம். எனக்கு ஒரு ஆவணத்தை வந்து அடையாறு நூலகம் இருக்கு இல்லையா, அன்னிபெசன்ட் உடைய பேப்பர்ஸ், அதுல ஒரு ஆவணம் எனக்கு வேணும். நான் வேணும்னு கேட்டேன். அந்த ஆவண காப்பகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எந்த ஆவணத்தை கேட்டாலும் அவர்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்து கொடுக்கலாமா வேணாமான்னு அவங்கதான் முடிவு பண்ணி. நான் கேட்ட ஆவணத்தை கொடுக்க மாட்டேன், ஏன்னா எங்க அமைப்பை பத்தி அதுல தவறா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ண முடியும்? ஆனா 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தா தீன்மூர்த்தியில மைக்ரோ பிலிம்ல அது இருக்கு. அதனால உண்மை என்பதை வந்து முழுவதுமா மறைக்க முடியும். அப்புறம் முழுவதுமாக மறைக்கப்பட்ட உண்மை இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இது ஒரு தத்துவ பிரச்சனை. முழுவதுமாக மறைக்கப்பட்ட உண்மை என்பது, ரகசியம் என்பது, அது ஒரு பொருளற்ற ஒரு செய்தி. அந்த politically charged and satirical book. அப்படி ஒரு வெங்கடாச்சல பதி வாசிச்சு திடீர்னு ஸ்வதேசி ஸ்டிங் பார்க்கிற வெங்கடாச்சல பதி what transformed from politically வெங்கடாச்சல பதி to committed social that kind of வெங்கடாச்சல பதி. What transferred, what transformed you? There is no transformation. I am the same person. I wear different hats. Actually, my primary vocation is that of a serious historian. I am writing history based on evidence. But quote unquote, I also act as a public intellectual. So in certain contexts, I had to write for a common audience. At a certain point, I put together all of these things into a book. There is no contradiction, no difference. It's the same person. So I have been writing. Only people ask me, some people may ask me, how come a serious historian is writing a book like Tamil Characters, not the other way. But எல்லாமே ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல பண்ணிட்டு தான் ஒண்ணு இல்லை. நீங்க வந்து உங்களுடைய அம்மாவுக்கு மகனா இருக்கிறீங்க,
உங்க மனைவிக்கு கணவரா இருக்கிறீங்க, உங்க குழந்தைக்கு வந்து நீங்க தந்தையா இருக்கிறீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு நீங்க அண்டை வீட்டுக்காரரா இருக்கீங்க. எப்படிங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க அப்படின்னு யாரும் கேட்குவோம். அதே மாதிரி இது வேற, அது எல்லாமே ஒரே நபர் தான். ஒரு நான் வளர்ந்த தலைமுறை வந்து நான் உங்களோட ஒரு 10 வயதாவது மூத்தவரா இருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்க வளர்ந்த காலத்துல எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றாமை இருந்தது. அதாவது இந்த அச்சு ஊடகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு ஊடகமா இருந்தது. அது வந்து சிலருடைய ஆதிக்கத்துல இருந்தது. ஆங்கில நாளேடுகள்ல தமிழ்நாட்டை பற்றி வந்து எதிர்மறையான செய்திகள் வரும். தமிழ் பார்வை அதுல இருக்காது. தமிழர்கள்லாம் வந்து கிறுக்கு பயலுங்க, ஏதோ மொழிக்காக தீக்குளிப்பாங்க, கோமாளிகளையும் நடிகர்களையும் ஒரு கோமாளியையும் வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, நடிகையை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, இப்படி எல்லாம் வந்து இப்படிதான் ஒரு கருத்து இருக்கும். நாங்க அதுக்கு எதிராக வந்து நாங்க எங்களுடைய முன்னெச்சரிக்கையா இருந்தது. எங்க கருத்துக்களை நாங்க சொல்வதற்கான வாய்ப்பு வந்து 2000க்கு அப்புறம் தான் வந்து மெல்ல மெல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஆங்கிலத்துல நாங்க நம்ம பார்வையில எழுதணும்னு சொல்லி நினைச்சு இப்ப கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தணும். இப்போ ஒரு முறை இந்த இந்தியா டுடே பத்திரிகையில உங்களுக்கு அப்பப்ப இந்த 6 மாசத்துக்கு ஒரு முறை ஏதாவது வந்து ஒரு வாரம் விடுப்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் ஓய்வு வேணும்ன்றதுக்காக. அப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ போட்டுட்டு ஒரு வாரம் எல்லாரும் வெளியூர் போயிடுவாங்க. அப்ப 100 ஐக்கன்ஸ் ஆஃப் இந்தியா, 50 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இன் இந்தியான்ற மாதிரிலாம் ஏதாவது ஸ்பெஷல் இஷ்யூ போடுவாங்க. அப்படிதான் வந்து என்ன அண்ணா பத்தி எழுத சொல்ல, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி எழுத சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி சமயங்கள்ல நாங்க ஒரு பொது வாசகனுக்கு உரிய வகையில அது தொடர்ச்சியா சில ஆண்டுகளுக்கு செஞ்சுட்டே இருக்கும். முக்கியமா என்னுடைய எழுத்து பயணத்துல வந்து ஜெயலலிதா 2வது முறை, அதாவது 2011 அப்புறம் 16 இந்த 2 முறை ஆட்சிக்கு வந்து நடுவுல சிறைக்கு போனது, அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல வந்து நிறைய வந்து என்ன வந்து பொது பத்திரிகைகள்ல எழுதுறதுக்கு என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு வகையில அரைக்குமல் தான். நான் காலக்கெடுவை வந்து எப்பவுமே வைத்துக் கொள்ள மாட்டேன். இதுவும் நல்ல பழக்கம் கிடையாது, சரிங்களா? எனக்கு எது ஒர்க் ஆகுதோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நான் காலக்கெடுவை வச்சுக்கிட்டு நான் வேலை பண்ணிட்டே இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வெண்ண திரண்டு வருதுன்னா அந்த சமயத்துல வேகம் எடுத்து அந்த வேலையை முடிப்பேன். அதுதான் என்னுடைய திட்டமிட்டு அப்படியே பண்ணிட்டே இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அதை முடிச்சு, யாரும் நம்ம வீட்டு வாசல்ல உண்ணாவிரதம் இல்லை, வஉசி பற்றி புத்தகம் எழுதி முடிக்கலன்னா நான் உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிடுவேன்னு யாரும் நம்ம வீட்டு வாசல்ல உண்ணாவிரதம் இல்லை, செஞ்சுட்டே இருக்கும். ஆனா எப்போ அது வந்து முடியக்கூடிய தருணத்துக்கு வருதோ அப்போ வேகம் எடுத்து செயல்படும். இது வந்து வேற ஒரு சவால். மாலையில திடீர்னு 12 மணிக்கு அல்லது 2 மணிக்கு பேசுவாங்க, சார் இன்னைக்கு 7 மணிக்குள்ள எங்களை ஒரு நரேந்திர டபோல்கரை போட்டு தள்ளிட்டாங்க சார். எவருக்கு தெரியல, நரேந்திர டபோல்கர் போட்டு தள்ளிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டுல பகுத்தறிவு இயக்கத்தை பத்தி ஒரு பெற்ற ஒரு 800-1000 வார்த்தை எப்போ வேணுங்களா சார், ஒரு 3 மணி நேரத்துல கொடுங்க சார். 3 மணி நேரம் தான் உட்காந்துட்டு திடீர்னு வேற என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை விட்டுட்டு அப்பதான் வந்து நீங்க அவ்வளவு காலமா படிச்சது இடிச்சது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து இந்த நேரத்துக்குள்ள நீங்கள் கூடுதலாக 2 மணி நேரம் எடுத்து மிக அற்புதமான கட்டுரை நீங்க எழுதலாம். ஆனா அவன் கொடுத்த கெடுவுக்குள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுல ஓரளவுக்கு நல்ல கட்டுரைய எழுதலாம். இது ஆப்ஷன். ஆனா அந்த ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. 2 மணி நேரம் கழிச்சு நீங்க மிக அற்புதமான காவியத்தை நீங்க எழுதி தருவீங்கன்னா பத்திரிகைக்காரன், ஐயா எனக்கு அந்த காவியெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த 800 வார்த்தை ஓரளவுக்கு தரமா எனக்கு எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி காலக்கெடுவுல நான் சில ஆண்டுகள் எழுதிட்டு அந்த மாதிரி கட்டுரைகளை தான் வந்து
ரிவைஸ் பண்ணி அப்படியே சேர்த்து போடுறேன். அந்த மாதிரி கட்டுரைகள் எல்லாம் வந்து உதாரணத்துக்கு ஜெயலலிதாவை பற்றி ஒரு 6-7 கட்டுரைகள் வெவ்வேறு சமயத்துல எழுது. இப்ப இறந்த சமயத்துல அதையெல்லாம் ஒன்றா இணைத்து ஒரு கட்டுரையா அப்படி வந்து எழுதப்பட்டது. ஒரு பதிப்பாளர் நினைச்சாரு இதை சேர்த்து போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு நல்ல ஒரு திட்டமா எனக்கு தெரியல, பட் வற்புறுத்தினாங்க, நான் பண்ணேன். வியப்பு என்னன்னா, நான் வந்து வீர கொடுத்து ரத்தத்தை சிந்தி கஷ்டப்பட்டு எழுதின புத்தகம்லாம் 500-1000 காப்பி போயிட்டு இருக்கும் போது தமிழ் கேரக்டர்ஸ் புத்தகம் வந்து ரொம்ப அதிக கவனம் பெற்றது. அதற்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டை பற்றி வெளியில இருப்பவர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு சொன்னா யாராலையும் உடனடியாக சொல்ல முடியாது. இப்போ அந்த இடத்த வந்து இந்த நூல் எப்பவுமே வந்து நானும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டேன்னு நினைக்காதீங்க. பகவத்கீதையில சொல்ற நிஷ்காமிய கர்மமுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. அது பலன்களை பத்தி இன்னும் பலன் கிடைக்கும்னு யோசிச்சு எதையுமே வந்து செய்யக்கூடாது. இது சரியான ஒரு செயல், நான் செய்ய வேண்டிய செயல் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யணும். சிலர் வெற்றி பெறலாம், சிலர் வெற்றி பெறாமல் போகலாம். நான் எத்தனையோ முறை சாகித்ய அகாடமி நூலகத்துல நான் பணியா கிடந்திருக்கேன். அற்புதமான நூலகம் இருக்கீங்களா? சாகித்ய அகாடமி நூலகம் வந்து நான் எங்க காலத்துலங்க, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க எங்க காலம் அமோகமா இருந்தது, உங்க காலம் மோசமா போச்சு. எங்க காலம் ரொம்ப மோசமா இருக்கு. பழைய நூல்கள், முதல் நாவல்கள் எல்லாம் வந்து படிக்கவே வாய்ப்பு கிடைக்காது. நேற்று கூட சீனிவாசன் சொன்னார் இல்லையா நெடுங்கலி, இன்னைக்கு எல்லாம் எந்த நாவல் வேணும் உங்களுக்கு, பத்மாவதி சரித்திரம் புத்தகம் கிடைக்காதுங்க, நம்ப முடியுதா? பிரதான முதலியார் சரித்திரம் புத்தகம் கிடைக்காது, திருவிக்கா வாழ்க்கை குறிப்புகள் கிடைக்காது. அது வந்து தேடி தேடி வந்து படிக்கக்கூடிய ஒரு ஒரு நெருக்கடிகள் இருக்கு. முதல்ல அவங்க ஆனா அதை கூட வந்து குடுக்கறது வந்து ஒரு பெரிய போராலே இருக்கு. 80 ரூபாய் கேட்கறாங்க பிரிண்ட் பண்றதுக்கு. இதுக்கு நான் போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து வரல. அதாவது நீங்க வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி ஓபன் ஆக்சஸ் 80 ரூபாய் வேணுமா கேக்குறாங்க. நான் எங்க காலத்துல 3 ரூபாய் கொடுத்தோமா, ஒரு பக்கத்துக்கு 3 ரூபாய். அந்த 3 ரூபாய் இந்த 80 ரூபாயோட மிக விலை உயர்ந்தது. அதுல இப்ப கூட நான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். அதுல ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். 4 பக்க கட்டுரை இருக்குங்க. கடைசி பகுதி வந்து 4வது பக்கத்துல 4 வரி தான் இருக்குது. அப்ப என்ன செய்வேன்னா 3 பக்கம் மட்டும் நான் ஜெராக்ஸ் இருக்கும், அந்த 4வது கையில எழுதி. இப்ப 30 வருஷம் கழிச்சு இருந்தா மேட்ச் பண்ண முடியல. சரியா? இப்படி எல்லாம் தான் அவசரம். நீங்க கேட்கிற கேள்வி இருக்குல்ல, நான் என்னுடைய எதிர்வினையை நான் சொல்றேன். ஆனா என்னை விட உங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். இன்றைய காலத்தை பற்றி உங்களுக்கு தான் எனக்கு தெரியாது. டிஜிட்டைசேஷன் தவிர்க்க முடியாது. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நடந்துதான் ஆகணும், நடக்கும். இந்த ஆவணங்கள்லாம் வெளியில வரும், வராம போகாது. ஆனா உங்களுடைய கவலை, நீங்க PhD முடிக்கிறதுக்குள்ள வருமா வராதா அப்படின்னு நீங்க வந்து கவலைப்படுவீங்க. ஏன்னா உங்களுக்கு 20 வயது. எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இனி நினைத்து இறக்கமாகின்ற நிலையில நாங்க இருக்கிறோம். சரிங்களா? எல்லா இடமே யாண்டுண்டு கொள்ளும் அப்படின்ற மாதிரி என்ற நிலைமையில் நாங்க இருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்லாம் அன்னைக்கு ஒரு பொருட்டா இல்லை. ஆனா இது நடக்கும். நான் அப்படி நடக்கும்போது நான் வற்புறுத்தி சொல்ல வேண்டிய விஷயம், யார் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்களோ மூல ஆவணங்களை அழித்து விடாதீர்கள். டெக்னாலஜியை நம்பி, தொழில்நுட்பத்தை நம்பி அந்த பருப்பொருள்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அழித்து விடணும். அது இருக்கணும்.
எதுவும் இருக்கணும். அதற்கு பல காரணங்கள் உண்டு. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். என்னெல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கோம். ஒரே தாள்ல 2 பக்கத்துல எழுதுவாங்க இல்லையா? அதுவும் அந்த காலத்துல நீங்கெல்லாம் யாரும் ஊற்று பேனான்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஊற்று பேனான்னா என்ன? ஃபவுண்டன் பென்னா நம்மள ஊற்று பேனான்னு சொல்லுவாங்க. யாராவது பயன்படுத்துறீங்களா? நீங்கெல்லாம் இவங்களோட சேர்ந்துக்கிறாதீங்க. என்ன விட இளைஞர் அதுக்காக இவங்களோட சேர்ந்துட்டு நீங்களும் அப்படியா? பார்த்தா 54 மாதிரி தான் தெரியுது. நீங்க சொல்றீங்க. அப்போ இது ஊற்றுப்பேனா. அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து தங்கப்பாலாம் இதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னா வந்து தூவல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஊற்றுப்பேனான்னு சொல்லும்போது தூவல். தொட்டு தொட்டு எழுதுவாங்க. தூவியில இருந்து வரதுதான் தூவல். ஏன்னா பெண் குயில்ல இருந்து வர்றதுதான். அதனாலதான் தூவி தூவல். அதுக்கு முன்னாடி தொட்டு எழுதுவாங்க. அதனால நானே பார்த்திருக்கேன். இந்த மேசைகள் இருக்கு இல்லைங்களா? இந்த மேசைகள்ல ஒரு குழி இருக்கும். எதுக்காக? இங்க ஊத்த மாட்டாங்க. அதாவது மைக்கு வந்து அந்த இறங்கி கொண்ட குளிகை இங்க் டேப்லெட் இருக்கும். தண்ணியை கொஞ்சம் ஊத்தி அதுல அந்த இதை போட்டுருவாங்க. அது இங்கு வந்து அப்படியே எல்லாரும் கையில பிளாட்டிங் பேப்பர் வச்சிருப்பாங்க. பிளாட்டிங் பேப்பர்னா தெரியுமா? எழுதுனா அப்படியே தொட்டு தொட்டு எழுதும் போது இங்கு அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணோம்னா பிளாட்டிங் பேப்பர்ன்றது பேப்பரை வச்சிங்கன்னா அது அப்படியே உறிஞ்சிக்கும். இப்படி பச்சி சாப்பிடும் போது தினத்தந்தி பேப்பர் வச்சுக்கிறோம்ல, அது மாதிரி. ஸோ பிளாட்டிங் பேப்பரும் கையில வச்சிருப்பாங்க. எழுதுனது என்ன பண்ணுவோம்னா எழுதும் போது 2 பக்கமும் எழுதும். அதுவும் பழைய மை வந்து கடுக்காயில செய்யக்கூடிய மை. அது என்ன பண்ணும்னா அது ரொம்ப கரோசிவ். அது அப்படியே சாப்பிட்டு பேப்பர் சாப்பிட்டு 2 பக்கமும் எழுதுனா கடைசியில் ஒண்ணுமே கிடையாது, ஓட்டை தான் இருக்கும். ஓட்டையை மட்டும் வச்சு ஓரளவுக்கு இதெல்லாம் நாங்கள் அவஸ்தைப்பட்டிருக்கோம். சில சமயத்துல அப்படியே கிடைக்கும். அதுல என்ன ஆகும்னா ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஜெராக்ஸ் எடுத்துட்டா ஜெராக்ஸ்ல ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா 2 பக்கமும் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? மேல் பக்கமும் படமா இருக்கும், பின்பக்கம் எழுதுனதோ வந்து ரிவர்ஸ்ல படமா. அதை வந்து யாராலையும் படிக்க முடியாது. ஆனா ஒரிஜினல் எடுத்தா படிச்சிடலாம். அதை வேறுபடுத்தி பார்த்து படிக்க முடியும். இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காக பழசை தூக்கி போட்டுருவோம். அப்புறம் இன்னொன்னு செய்தி வந்து நான் ஏதாவது ஒரு ஆவணத்தை ஜெராக்ஸ் எடுத்தேன்னா ஜெராக்ஸ் எடுத்த பிறகு ஒரு வாட்டி பார்ப்பேன். சில பேர் என்ன கேள்வி பண்ணுவாங்க, ஐயா எதை பத்தி தான் சந்தேகப்படுறதுன்னு கிடையாதா? ஜெராக்ஸ் மெஷின் மேல கூடவா சந்தேகப்படுவீங்க? மெஷின் மேல எனக்கு சந்தேகம் கிடையாதுங்க, எடுக்கிற ஆள் மேல சந்தேகம். என்ன ஆயிரும்னா கீழ் ஓரம் அடிபட்டுரும். அது நீங்க 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போதுதான் தெரியும் அந்த மூல ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் எப்பவுமே என்ன ஆகும்னா வாவுசி இந்த கடைசி வரியில தான் ஏதாவது ரொம்ப முக்கியமா எழுதி வச்சிருப்பாங்க. அந்த முக்கியமான வரி தான் நம்ம காணாம. பல ஆச்சரியங்கள் இருக்கு, தெரியுங்களா? அடுத்த பக்கம் தொடர்ச்சி வருது இல்லைங்களா? அந்த தொடர்ச்சியினுடைய முதல் வார்த்தைய இந்த பக்கத்தினுடைய கடைசியில எழுதுவாங்க. யாராவது பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அதாவது ஆமா 10 பக்க ரெக்கார்டு இருக்குது. தொடர்ச்சி வந்து எதற்காகனா உங்களுக்கு தெரியும், பக்க எண் போடாம பக்கம் மாறிடுச்சுன்னா தொடர்ச்சி எதுன்னு தெரியாது. அதனாலதான் நாங்க அச்சு கூடத்துல நாங்களாம் லெட்டர் பிரஸ்ல ஒர்க் பண்ணோம். நாங்க எழுதுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போடுறோமோ இல்லையோ பக்க எண்ணை முதல்ல போடுறோம். பக்க எண் போடாம எழுதுனீங்கன்னா 10 பக்கம் எழுதுன பிறகு கலந்துருச்சுன்னா வருஷம் வருஷம் கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்க கத்துக்கிட்ட பாடங்கள். இந்த பாடங்களால உங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது, சரிங்களா? நீங்க வேற ஒரு உலகத்துல இருக்கீங்க, பொற்காலத்துல இருக்கீங்க. சொன்னா அது புரிஞ்சுக்குது.
எழுதுன கிறுக்கல அதை ஸ்கேன் பண்ணிக்குது, ஓசிஆர் பண்ணுது, தேடுற புஸ்தகம் கிடைக்குது. இப்ப நீங்க ஒரு பொற்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பழைய கதைகள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். விஜயா பத்திரிகை நீங்க தான் முதல்ல ஒரு 50-55 தடவை போயிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு 15 அதாவது எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. நான் சொல்லணும், நம்ம என்ன தேடி போறோமோ அதான் கிடைக்கும். இப்ப நான் அதை தேடி போனேன். இப்ப என்னுடைய பொண்ணு வந்து சொல்லிட்டே இருக்காங்க, இல்ல ஃப்ரிட்ஜை திறந்து அந்த டப்பாவை எடுங்க, அதுல வந்து கடலை மிட்டாய் போட்டு ஒரு டப்பா இருக்கு, எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ படுத்து இருக்கு, எடுங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்து ஏங்க அது 2வது வரிசையில இருக்குதுங்க. சரி 2வது வரிசையில எங்க இருக்குது, அதுல முதல் இதுல நிக்குதுங்கன்னா என் கண்ணு தெரியாது. இது நான் பெருமையா சொல்ல, ரொம்ப வெட்கத்தோட தான் சொல்றேன். நம்ம மனசு அங்க இல்லை. அப்புறம் இன்னொன்னு, நான் அந்த ஒரு கதை எழுதியிருக்கேன், அந்த பஞ்சதந்திர கதை ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. ஒரு கிழவி வந்து எதையோ தேடிட்டு இருக்காங்க. அப்போ அஜித் கண்ணா வர்றாரு, என்னம்மா என்ன பாட்டி என்ன தேடுறீங்க? நான் மோதிரத்தை கீழே போட்டேன் தேடிட்டு இருக்கேன். சரி, அவர் அஜித் கண்ணாவும் கூட சேர்ந்து தேடுறாரு. அவங்க கேட்கறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, மோதிரத்தை எங்க பாட்டி போட்டீங்க? நான் அங்க போட்டேன். அப்ப ஏன் பாட்டி இங்க தேடுறீங்கன்னா, இங்கதான் வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அது போல நம்ம என்ன பண்ணோம்னா, வெளிச்சம் இருக்கிற இடத்துலதான் நம்ம தேடுறோம், போட்ட இடத்துல தேடுறோம். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு இல்லையா, ஆத்துல போட்டு குளத்துல தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைக்காது. எங்க அப்படிதான் நம்ம தேடிட்டு இருந்தோம், கிடைச்சது. ஒண்ணு இல்ல, ஹிந்து பத்திரிகையில இருந்து நான் பாரதியினுடைய அறியப்படாத எழுத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பக்கம் எடுத்தேன். அங்கேயே இருக்குது, இந்து பத்திரிகை ஆபீஸ் அங்கேயே இருக்குது, ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு அது தேவை அப்படின்றத வந்து நாம தமிழ்ல படிக்கிற எழுத்தாளர்கள் வந்து நிறைய இப்ப திறனாய்வாளர்களோ பொறுப்பாளர்களோ ஆங்கிலத்துல படிச்சுட்டு தமிழ்ல எழுதும்போது அவங்களுடைய நடை. இப்ப நீங்க வந்து நேரம் ஆங்கிலத்திலேயே எழுதுறீங்க, தமிழ்லயும் எழுது. ஆனா அந்த நடையில இருந்து உங்க இது உரைநடை பார்க்கும்போது ஒரு அது படிக்கிறதுல ஒரு சுவாரஸ்யமும் அல்லது ஒரு சுவை இருக்கு உங்க உரைநடை. அதுக்கு அந்த இது எங்க இருந்து எழுதுறீங்க? அது என்னுடைய விருப்பம். நான் என்ன முயற்சி செய்யறேன்னு சொல்றேன். எனக்கு பரவசம் தந்த விஷயங்கள், எனக்கு மகிழ்ச்சி தந்த விஷயம், அதை நான் வந்து வாசகனுக்கு வெளிப்படுத்த விரும்புறேன். வாசகன் அதை உணரணும்னு நான் விரும்புறேன். அந்த முயற்சி வந்து வெற்றி பெறுதா இல்லையான்றது வந்து இப்ப நீங்க சொல்றதுல இருந்து வெற்றி பெற்றது அப்படின்னு நானே எடுத்துக்கொள்கிறேன். ஆனா எனக்கு அது வந்து மகிழ்ச்சி தான். எழுத்துல எப்பவுமே வந்து நான் நினைக்கிறது, நான் கற்ற கல்வி, நான் படித்த நூல்கள், அது எல்லாத்திலுமே நான் தெரிந்து கொண்டது என்னன்னா, இலக்கியம் என்பது, எழுத்து என்பது வந்து அதுல பொருள், சுவை, நயம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நயமற்ற எழுத்து அப்படின்றது இருக்கும். அந்தந்த சூழலுக்கு பொருத்தமான சொற்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து யோசிச்சு செய்யறதில்லை, யோசிச்சாலே அது வராது. சொல்லுவாங்க இல்லையா, அதாவது புராணம் இருக்கு இல்லையா, அத போய் கேட்டாங்க, புராண உனக்கு 100 கால் இருக்குது, நீ நடக்கும்போது எந்த காலை தூக்கி முதல்ல வைப்ப அப்படின்னு கேட்டான். யோசிக்க ஆரம்பிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் அதனால நகரவே முடியலையா, ஏன்னா எந்த காலை வைப்பன்னு யோசிச்சதுல அதனால நடக்க முடியாம போயிடுச்சு. யோசிச்சு கொண்டா வராது. எழுதுறோம், பயிற்சி ஒண்ணு இருக்குங்க. அதாவது படிப்பு பயிற்சி. நல்ல நூல்களை படிச்சோம்னா நல்லா எழுதுவதற்கான வாய்ப்பு அதிகம். பூ சுமந்த கழுதைகள் நாட்டுல நிறைய இருக்கு. எல்லாம் படிச்சுட்டு இவ்வளவு இதெல்லாம் எழுதுனாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அதுவும் உண்டு. நல்ல நூல்களை நிறைய படிங்க. அப்புறம் வந்து நேரடியாக சரஸ்வதி தேவி உங்க நாக்குல எழுதவில்லை என்றால் நல்லா எழுதுறதுக்கு ஒரே வழி
நீங்க எழுதி எழுதி பயிர் இல்லாட்டி வந்து நல்லா எழுத்து வராது. எழுத்து பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஒரு குறிப்பிட்ட வயதுல என்னைக்கும் ஒரு நாள் தவறாமல், அல்லது பழைய சொற்கள்ல சொல்லணும்னா அனவரதமும் நீங்கள் வந்து ஒரு 2 பக்கமாக நீங்க அந்த எழுத்து பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து எப்பவும் கை கொடுக்கும். எழுத முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒரு கட்டாயம்னு வரும்போது ஓரளவுக்காக ஏதாவது ஒண்ணு எழுதுறதுக்கான அது எழுத்தாளர்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்பதையும் நீங்க அந்த பார்வையிலையும் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு தீஜானகிராமனை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கதை ஓட்டம், அவருடைய நயம், அது இதெல்லாம் அதுலயே போயிட்டு இருக்கீங்க. நீங்க நல்ல நடைச்சிறப்புடன் எழுத வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த நோக்கத்தோட அந்த நூலை படிங்க. அவர் எப்படி மொழியை கையாளுறாரு, எதை சொல்றாரு, எதை சொல்லாம விடுறாரு, இந்த ஒரு வாக்கியம் எப்படி போகுது, ஏன் ஒரு வாக்கியம் நீளமா இருக்கு, ஏன் ஒரு வாக்கியம் வந்து சின்னதா இருக்கு, எப்படி பத்தி பிரிக்கிறாரு. இப்போ சுந்தரராமசாமியோட ஜெயஜெயசில குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்தி வந்து 3 சொற்கள் ஒரே ஒரு வரியில இருக்கும். அதுக்கு அடுத்த பத்தி வந்து 3 பக்கத்துக்கு போகும். நம்ம உடனே காம்போசிஷன் எழுதுற வாத்தியார் என்ன சொல்லுவாரு, நீண்ட பத்திகள் இருக்கக்கூடாது, உடைங்க அப்படின்னு. நான் பந்தயம் கட்டுறேன், உங்களால அந்த பத்தியை உடைக்கவே முடியாது. சுந்தரராமசாமி எழுதுன அந்த நூலுக்கு, அந்த கருத்துக்கு அதுதான் சரியான ஒவ்வொன்றும். நீங்க நான் அந்த புராண கதை மாதிரிதான் சொல்றேன். நீங்க நல்ல எழுத்தாளர்கள் பத்திய எங்க ஆரம்பிக்கணும்ன்றதை யோசிக்கிறாங்களா? நீ யோசிப்பீங்களா? சரி, எழுதும் போது ஆனா கரெக்டா வந்துடும், சரியா வந்துடும். அதான் பயிற்சி. பத்தியை எங்க நிறுத்தணும், அடுத்த பத்தி எங்க ஆரம்பிக்கணும். ஒரு பயிற்சியினால வர்றது. ஆனா அந்த பயிற்சியை தாண்டி கூடுதலாக எழுத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது. அதுல ஏதோ ஒரு மாயம் மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் எப்படி, இந்த மாயை எப்படி நிகழுதுன்றது அது யாருக்குமே தெரியாது. நிகழணும் அப்படின்ற ஒரு ஆசையோடையும் விருப்பத்தோடையும் நம்ம முயற்சி செய்வோம், அது வரும் கைக்கும். அது நம்ம கையில இல்லை. ஆனா ஒழுங்காக எழுதுறதுன்றது நம்ம கையில இருக்கு. அது வந்து முடியாதுன்னு கிடையாது. நிச்சயமா எல்லாராலையும் நன்றாக எழுத முடியும். கூட்டத்துல மாவி ராமானுஜர் சார் பத்தி அரவிந்தன் சார் பேசுறேன், அவரோட எழுத்து நடையை பத்தி கூட பேசுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணி எழுத அந்த மாதிரி யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணி எழுதுறீங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே பெரிய சாதனைகள் செய்தவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நான் நினைக்கிறேன். பெரிய சாதனைகள். மகாபாரத கதையை முழுசா ஏத்துக்கிறோமா, அது சொல்லக்கூடிய விடுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமா அப்படின்னா அது வேற இருக்கலாம். ஆனா அது ஒரு மிகப்பெரும் ஒரு படைப்பு. அப்போ ஒருவருக்கு அந்த ஒரு கனவு, இவ்வளவு பெரிய ஒரு இதிகாசம் தமிழ்ல இல்லாம இருக்கலாமா, அது செய்யறாரு. நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு மாணவர்கள் முதல்ல இந்து பேசும்போது இந்த வாரூசிக்கும் காந்திக்குமான நினைவு வந்து காசு கொடுத்தது அதுக்கு வந்து நீங்க வாரூசி பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த அவர் பக்கத்துல இருந்து கிடைக்கிற தரவுகள் மூலியமா என்ன நம்ம எப்படி கொடுத்துக்கலாம் அந்த முரண்பாடு? இல்ல, நான் விளக்கிய நூலாவே எழுதிட்டேன். அந்த கடிதங்கள் மூலமா அது கொடுத்தாரா இல்லையா என்பது வந்து தீர்மானம் ஆயிடுச்சு. பணத்தை திருப்பி கொடுத்துட்டார். ஆனா என்னுடைய பிரச்சனை அது கிடையாது. நான் வந்து நீதிபதி இல்லை, எனக்கு முன்னாடி யாரும் வழக்கு கொண்டாடல, கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம அதன் மூலமாக அந்த பண குடுக்கல் வாங்கல் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம், காந்தியை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறோம், வ.உ.சி. பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறோம்.
சுற்றி இருந்தவளை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும், அதுதான் அதுல முக்கியம். அதுல முக்கியம் வந்து பணம் கிடையாது. அதை நான் வந்து நீங்க அந்த நூலகத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். வஉசியும் காந்தியும் இருந்தா படிச்சு பாருங்க, சிறிய நூல். காலேஜ் So listening to you, most of the readings I have today, I'm thinking that as a historian, a lot of discussion coming about the NCERT textbook, and the historians they are dropped into the debates about, especially on history, I think the NCERT textbook. As a public intellectual, how do you look at these debates? Some of the debates are included in textbooks, some are absolutely excluded. As a public intellectual and a historian, how do you look at these arrival of controversies brought into the NCERT textbook, and how historians deal with these questions? So this is not a simple question to answer. It's a very complicated thing. There is a systematic attempt to rewrite history. We know that. It is not my case that we should not revise existing history textbooks. That's not my case. But the revision should be better than what it was. You cannot make it worse. I think what is now happening is a politically motivated distortion of history. That is the issue. I think there's really any debate about it. The debate is happening because of the political divide. As simple as that. See, as I said, I think NCERT textbooks are wonderful textbooks. But it is the lacuna in that textbook that made me venture into the field of history. That also, I guess. The same thing also happened, say during the Dr. Ambedkar cartoon controversy. See, some people took offense, understandable. Some people are offended. But what happened was we threw the baby away along with the bathwater. What did we do? Is one of the best textbooks that has ever been produced. A collaborative effort where the textbook gave endless opportunity for debate among students. What did we end up doing? எப்படி வாசிக்கும்போது சரியா இருக்காரு, அந்த ஐபிக்கு பார்க்கும்போது எப்படி இதை வந்து நீங்க வெளிப்படுத்துவீங்க? ஒரு இதுக்கு உண்மையிலேயே பாதிச்சு முடியும். இதெல்லாம் ஒரு பழக்கத்துலதான். நீங்க எப்படி நடக்க ஆரம்பிச்சீங்க, எப்படி இந்த சைக்கிள் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? எப்படி ஹேண்டில் பாரை பிடிச்சிக்க கத்துக்கிட்டீங்க? 2 சக்கரத்துல ஓடுற ஒரு வண்டி எப்படி ஓடுது? நமக்கு தெரிஞ்ச எல்லா இயற்பியல் விதிகளும் என்ன சொல்லுது? 2 சக்கரத்துல இருந்தா அது ஓட முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம், கத்துக்கிறோம். அது ஒரு மாதிரி எந்த தருணத்துல நம்ம அந்த சைக்கிளை வந்து நம்ம ஓட்ட ஆரம்பிக்கிறோம்ன்றது சொல்ல முடியுமா? ஒரு குறிப்பிட்ட தருணத்துல சைக்கிள் வந்து நீங்க மிதிக்கும் போது ஓட ஆரம்பிச்சு. அப்புறம் சைக்கிள் ஓட்டுறதுல ரொம்ப மிக கஷ்டமானது, எல்லாரும் முக்கியமா பெண்கள் எல்லாரும் சைக்கிள் ஓட்டுவீங்களா? தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சி அதுதான். சைக்கிள்ல பெண்கள் போக ஆரம்பிச்சாங்க. சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதுல இருக்கிறதுலே ரொம்ப சிரமம் என்னமா? இது ரொம்ப சிரமமானது. ஹேண்ட்பார் வந்து நேரா பிடிக்கிறதா இருக்கிறதுலே கஷ்டம். ஆனா சைக்கிள் நல்லா ஓட்டின பிறகு அதெல்லாம் கை விட்டுரும். ஃபர்ஸ்ட் வந்து விட்டுருக்கும். அது உண்மையிலேயே வந்து வெற்றிகரமா வந்து நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சுன்றதுக்கு என்ன விட்டாச்சு. அதே மாதிரிதான் எப்போ அதை நம்ம கத்துக்கிட்ட பிறகு அது வந்து அப்படி யோசிச்சது எப்படி கையை விட்டு ஓட்டுறோம். இன்னொரு இதுவும் இருக்குது, எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமா அந்த ஹேண்டில் பாரை பிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க விழுவதற்கான வாய்ப்பு அதிகம்.
எப்போ சில விதிமுறைகளை வந்து நீங்க கடுமையா பின்பற்றுறீங்களோ அப்ப அதுக்கு எதிரானதா தான் வந்து அது மாறும். இது மாதிரி சொல்லலாம், குதிரை வண்டியில போயிட்டு இருந்தவன் குதிரையை அடிச்சு ஓட்டுப்பா, நான் அந்த ஜேஎன்யூல போய் ஜீவகாருண்யம் பத்தி பேச போறேன் நானு ஐமாவை கூட்டத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது போல விதியை நீங்கள் ரொம்ப கடுமையா பின்பற்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம கத்துக்கிற பயிற்சினால வந்துடும். நீங்க தெளிவா இருக்கீங்களா? என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? இதுன்னா வந்துடும், தானா வந்துடும். இன்னும் நிறைய படிக்கும். மற்றவங்க எப்படி அதை சொல்றாங்க, எப்படி வந்து எந்த செய்தியை வந்து அடிக்குறிப்பு கொண்டு எதை வந்து பிராக்கெட்ல போட்டு எழுதுறாங்க அப்படின்றத நல்ல நூல்களை படிங்க. அதுதாங்க ஒரே வழி. நல்ல நூல்ல படிங்க, ஊன்றி படிங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே படிக்காதீங்க. ஸ்க்ரோல் இருக்குல்ல, அது வந்து கவனத்தை சிதற வைக்கிற ஒரு நல்ல நூலில் இருந்து நல்ல நூலில் படினா தமிழ்ல இல்ல, மற்ற மொழிகள்ல இருக்கு நல்ல புத்தகம்லாம் இருக்கு. சரி, நான் கேக்குறேன், யாரெல்லாம் தமிழ் காதல் புத்தகம் படிச்சிருக்கீங்க? நீங்களா இந்த போட்டிக்குள்ள ஏன் வந்து எப்படி ஒரு சிறப்பு நிலை தமிழ் துறையில இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் காதலை எப்படி படிக்காம இருக்கலாம்? அது ஒரிஜினல் வந்து இங்கிலீஷ்ல எழுதினார். தீசஸ் வந்து ஒரு காலத்துல இன்னைக்கெல்லாம் தமிழ் மாணவர்கள் நம்ம வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறோம். அன்னைக்கு தமிழ் மாணவர்கள் வந்து பிஹெச்டியே இங்கிலீஷ்ல தமிழ் கான்செப்ட் ஆஃப் லவ்னு எழுதினார். அதுக்கப்புறம் தமிழ்ல திருப்பி எழுதுறாரு. அதை படிச்சு பாருங்க. தமிழுக்காகலாம் படிச்ச போது அப்படியே அப்படியே என்ன சொல்றது, இப்படியெல்லாம் ஒரு புலமை வந்து இருக்குமா, அதை இப்படிலாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வகை வகையாக படிக்கிறோம். ஒரே மாதிரியான ஆயிடுச்சுன்னு சொல்ல அடிப்படைகள் அதுதானே, அதை தாண்டி போகணும். மொழி, முறை, பார்க்கின்ற நுட்பம். கைட்ல முதல்ல சொன்னது யார்? அவர்தானே தாண்டி போயிட்டோன்றதுனால எல்லாத்தையும் மறந்துடணும்னு கிடையாது. வெவ்வேறு இது கடைசி கேள்வி ஒன்று வச்சுக்கலாம், இல்லாட்டி